பரணி ஆரம்பிங்க பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிங்க பரணி. இல்லை, நான் படத்துக்கு போயிட்டு அப்புறம் ஒர்க்லாம் இருந்ததுனால இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சுன்னு தெரில. பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். கிளியராக இருக்கா வாய்ஸு? இல்லாமல் ரொம்ப லோவாக கேட்குது. அப்படியா? நானே லோவாக தான் பேசுகிறேன். அதான் ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்தார் 2 அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வந்துடும். ஈவெண்ட் வந்து நாளான்னைக்கு பிளான் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேட்டசாமி அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அருள்நிதி படம். அது வந்து செல்வகுமார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் கவின் நடித்த ஹாய் அதோட தியேட்டர் விசிட் நாளைக்கு திருப்பூர் அண்ட் சேலம் வராங்க. அப்புறம் கிளாடியேட்டர்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் சென்சார் ஆயிடுச்சு 3 minutes 49 secondsக்கு. மியூசியம் முருக்கு 2 அந்த படத்துலேருந்து 5th சிங்கிள் கலவாணியை அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஜாலியாக இருந்த ஒருத்தன் அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜியோ ஜியாலே அந்த லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மண்டாடி படத்துலேருந்து ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதே மாதிரி மண்டாடி ஐமேக்ஸ் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டெக்சாஸ் டைகர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைகரின்ஸ் ரோர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோமோ சாங்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நாகார்ஜுனாவோட 100வது படம் நம்ம நித்தமோனு வர டேரக்டர். அந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வருது. அதுக்கு ஒரு டீசர் மாதிரி இன்னைக்கு ஒன்று விட்டுருந்தாங்க. ஓகே ஓகே, சூப்பர். அது அவரோட 100வது படம். அசோக் செல்வன் தான் அந்த படத்தில் வில்லன். நல்லது. அப்புறம் 2 நாளாக சொல்லிட்டு இருந்தேன் GT6ன்னு. அதோட கேம் பிளேவே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், இனிமேட்டு அதை பற்றி சொல்ல மாட்டேன் கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். சரி, இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஹாய், ஒன்ஸ் மோர். 2 படத்தோட ரிவ்யூவுமே நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மோரே சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக இது வந்து பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டாக தான் போச்சு. ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக அந்த கதைக்கு அவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஃபீல் குட் படம் பார்த்துருக்கோம், ரோம் காம் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயும் வர சாதாரண ஒரு கதையை எடுத்து தான் அவங்க படம் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஸ்பெஷலாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் இதில் முக்கியமாக சொல்லணுன்னா பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்கும் சாங்ஸும் தான் இந்த படத்தோட சோல்னே நான் சொல்லுவேன். ஒரு சிம்பிளான சீனையுமே அவர் தான் வந்து எலிவேட் பண்ணார், ஹேஷம் அப்துல் வஹாப். எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட மியூசிக்லேயே. சாங்ஸாகவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதித்தி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது அந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதித்தி அவங்கள தான் சொல்லுவேன். சோனா அலிக்கல் அவங்க புது பர்ஃபார்மர். அவங்க கேரக்டரைசேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அந்த பாஸ்ட் அந்த லவ் ஸ்டோரியை வந்து வேற மாதிரி எழுதியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பார்க்குறப்போ. ஏன்னா அது அந்த ஒரு சின்ன ஒரு லாஜிக்னஸ்ஸாக மிஸ் ஆகிட்டே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல அந்த ஒரு கேரக்டர் கூட மட்டும். அந்த ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சு. பட்டு டுவர்ட்ஸ் ஃபைனல் ஒரு மாதிரி நல்லா முடிச்சிட்டாங்க. என்னதான் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே இது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆச்சு. இது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் வருது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் படம் வந்துட்டு இந்த ஸ்லோவாக ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது காமெடி எதுவுமே இல்லை இந்த படத்தில், அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போவேனா. பட்டு ஹாய் படம் வந்து அப்படி இல்லை. ஹாய் படம் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு காமெடி வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான லைட் ஹார்ட்டடான ட்ராமா. கவின் நயன்தாரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பாசபிளாக தான் இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கல, அதனால எனக்கு இன்ட்ரோல் பிளாக் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதேமாதிரி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனப்பையும் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போச்சு. 2-3 இடத்துல நல்லா சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு.
இந்த படத்துக்கு ஜென் மார்ட்டிகல் தான் மியூசிக்கல். அவர் வந்துட்டு படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு ஹை பீட்டா இருக்கிறதுனால நமக்கு ஒரு கட்டத்துல ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா அங்கங்க ஃபீல் ஆச்சு. எப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு மேஜர் டிராபேக்கா பார்க்கறது இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவும் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் வச்சது எனக்கு பெருசா வந்து அந்த படத்துல வந்து ஓட்டல. ஃபைனல் ஆக்ட் வந்து ஒரு மாதிரி பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது லாஸ்ட் 30 to 40 மினிட்ஸ்மே வந்து பெட்டரா பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எமோஷனல் கனெக்டா எனக்கு வந்து சரி வரல. சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது எந்த சீனுமே எனக்கு வந்து பெருசா வந்து ஓட்டல. ஓவரால் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் காமெடியா எக்ஸ்பெக்ட் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு ரொமான்ஸ் ட்ராமா பார்க்கணும், ஃபீல் குட்டா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணுங்க. இதுதான் இந்த படத்தை 2 படத்துக்கான ரிவ்யூ. மற்றவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, பேசலாம். நான் பேசினது ஃபுல்லா கேட்டுச்சாப்பா? கேட்டுச்சு பாருங்க, கேட்டுச்சு, தெளிவா கேட்டுச்சு பாருங்க. ஒரு ரிவ்யூ மட்டும் ஏன் ரிவ்யூ எடுத்துக்கிட்டீங்க? அதை நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. எப்பவும் கமல் இந்த வேலை செய்வாரு. இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டீங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர் இல்ல, ஹாய் ஹாய். ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு ஹாய்ல எல்லாத்தையும் எடுத்துக்கல, மியூசிக் மட்டும் தான் எடுத்தாரு, மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நம்ம ஒண்ணு சாரி ஒரே ஒரு விஷயம் கோச்சுக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை, சொல்லுங்க. ஹாய் படத்துல கவினுக்கான மொமெண்ட் இருந்துச்சு. அவர் நயன்தாராவை லவ் பண்றாரு. ஆனா நயன்தாரா ஸ்பாயிலர் சொல்லாதீங்க பரணி. அவங்களுக்கான மொமெண்ட் இல்ல பரணி, அது ஸ்பாயிலர் சொல்லாதீங்க. சரி, மத்தவங்க யாரும் என்ன படம் பாத்திருக்கீங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்லிட்டுமா? சாரி, சொல்லிடுங்க ப்ரோ. சரி, ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம், ரொம்ப ஷார்ட்டா, அப்படி பெருசாலாம் சொல்ல போறது இல்ல. 2 படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாய் பார்த்தேன். இந்த 2 படத்தையும் பற்றி சொல்லிடுறேன். 2 படமும் ஆகா ஓகா ஆகியோ அப்பா அப்படிலாம் படம் கிடையாது. 2 படமும் மோசமான படமும் கிடையாது. ஓகேங்களா? 2 படமும் ஒரு டீசென்டான படங்கள் தான். ஓகேவா? 2 லவ் படங்கள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் படம் இந்த ஹாய். இந்த ஹாய் வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் என்டர்டைன். எனக்கு 2ல ஹாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2ல கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஹாய் வந்து நல்ல டைம் பாஸ் படம். ஜாலியா போகலாம், அவ்வளவுதான். ஒரு 4-5 குட் சீன்ஸ் வச்சிடுறாங்க, 4-5 ஃபீல் குட் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அங்கங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. வழக்கமான படத்தை விட கவினுக்கு வித்தியாசமான ரோல் தான். கவினை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் ஃபீல் பண்றேன். கவின் என்னன்னா, இது வரைக்கும் மொக்க படமே கொடுக்கல, ஆனா ஒரு பேங்கர் படமும் கொடுக்க மாட்டாரு. ஒரு நல்ல ஒரே படத்தை அப்படி தூக்கி, இந்த டாடாக்கு அப்புறம் நானும் பார்த்துட்டேன். டாடா படம் நல்ல படம். டாடாக்கு அப்புறம் பாக்குறேன் நானும். எல்லா படமும் ஒரு டீசென்ட் வாட்ச். ஏதோ ஒரு குறையுது, ஆனா நல்ல படம். ஓடிடில பார்த்தா எல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கான படம். இப்படிதான் கொடுக்குறாரு தவிர ஒரு சூப்பர் படம் கொடுக்க மாட்டேன். எனக்கு மாஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சு, பிளடி பெக்கரும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு? ஐயோ, ஏதோ ஒரு படம் வந்துச்சு, தெரியல, விட்டுரும். ஸ்டார் அவர் படமா? ஆமால மொட்டை அடிச்சு கூட அந்த படம் எனக்கு பிடிக்கல. ஓகே, விட்டுருவோம். அதனால மொக்க படம் கிடையாது. ஓகேவா? கவினை பொறுத்த வரைக்கும் மொக்க படம் கொடுக்கல, ஏதோ ஒரு டீசென்ட் வாட்சபிள் படம் கொடுத்துட்றாரு. ஆனா அவருக்கு இந்த ஒரு பக்காவான ஒரு படம் அமையன்னு பாக்குறேன், அது அமைய மாட்டேது. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டீசென்டான படம். ஆனா என்னன்னா, அவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஃபன் சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபன்னு, செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் வித் லைட்டா ஒரு காமெடிஸ் அப்படி போய் நல்லா வெல் மிக்ஸ்டா வந்து நல்லா தான் இருக்கு. சப்போர்ட்டிங் கேஸ்ட் நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு பாக்கியராஜோட டைலாக்ஸ், பாக்கியராஜோட இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு, ரொம்ப நெருடலாவும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து ஜென் மார்ட்டினோட பிஜிஎம் நல்லாவே இருந்தாலும் படம் பூரா வாசிச்சிட்டாரு, கொஞ்சம் ஓவராவே வாசிச்சிட்டாரோன்னு தோணுது. ஒரு மொத்தத்துல ஒரு டைம் பாஸ் படம், ரொம்ப பெருசா ஆகவோகன்னு இல்லாம ஒரு டைம் பாஸ் படம். அடுத்தது வந்து ஒன்ஸ் மோர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவா பட்டுச்சு. இப்பதான் சமீபத்துல ஒரு 2-3 படங்கள் பார்த்தாரு. ஆல்ரெடி தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் இந்த கான்செப்ட்ல வந்திருக்கு. ஒரு லவ், அதுக்கு இன்னொரு லவ் அமைய இடத்துல எக்ஸ் லவர் வந்து பாக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் டிராமால ஒரு குழப்பம் ஏற்படுறதுல அந்த குழப்பத்தை வந்து அதை பத்திய படம் தான். இதுல வந்து எக்ஸலண்டான மியூசிக்கும் சாங்ஸும் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் படத்தை காப்பாத்துது. படத்துடைய மெயின் ஹீரோவே வந்து மியூசிக் தான். அந்த ஹேசம் அப்துல் வஹாப்பா அவர் பேர் வருதுல, ஹேசம்னு சுருக்கமா வச்சுக்கிறேன். ஹேசம் அவருடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்.
ஓகே. அந்த ஹெசம் அப்துல்லா அவருடைய ஹெசம் அவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்ணம்மா சாங் செம்ம. ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே ஹிட் ஆன சாங் தானே. ஆனா படத்துல எத்தனை சாங் எண்ண முடியாத அளவுக்கு சாங்ஸா இருக்கு அப்படிங்கறதா போயிட்டே இருக்கு. இதுலயும் அதே தான். அதித்தி சங்கர் அவங்களுடைய ரோல்லே இது வரைக்கும் பண்ண 4 படம் பண்ணிட்டாங்களா. 4 படத்துல இதுதான் பெஸ்ட் படம். பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அதாவது அவங்கள வந்து நம்ம எந்த வகையிலுமே வந்து இந்த படத்துல அவங்க வந்து இரிட்டேட்டிங் ஆக்கல. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்ல போனா சூப்பராவே பண்ணிருக்காங்க. கியூட்டா இருக்காங்க அந்த படத்துல. அர்ஜுன் தாஸ் ஓகே. அர்ஜுன் தாஸ் பேசுறது மட்டும் நிறைய இடத்துல புரியவே மாட்டுது. கான்சிட்டிலயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இதுலயும் இருக்கு. நல்லா பண்றாரு. ஆனா வந்து டைலாக்ஸ் புரிய மாட்டுது அவர் பேசுறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்த உடனே லவ், பிரிஞ்சு போற லவ், அப்புறம் வாழ்க்கையில திரும்ப வர்ற ஃபர்ஸ்ட் லவ்னு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க குழப்பங்களை நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா சில இடத்துல அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. மொத்தத்துல மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும், ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்ல பரணிக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பரணி டைப் படங்கள். கண்டிப்பா அப்படிப்பட்ட படம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த உங்களுக்கு படம் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். 2 படத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா முடிச்சுட்டேன். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ சொல்லவா? இதே டைலாக் தான் நேத்து என்கிட்ட ஒருத்தர் நான் சொன்னாரு. ஒன்ஸ் மோர் எனக்கு ஆக்சுவலா வந்து பெருசா ஒர்க் ஆகல. பட் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாரு. படம் பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பரணிட்டேன். கண்டிப்பா இது உங்களுக்கான படமா தான் இருக்கும்னு. இருந்தாலும் சில படங்கள் பரணிக்கான படங்கள், சில படங்கள் ஆதிக்கான படங்கள், சில படம் அவங்க 2 பேத்துக்கும் மட்டுமான படங்கள். அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரியான படங்கள் இது. சரி ரைட் ஓகே. அது படங்கள் இல்ல படம் இது. மத்த படம் இன்னொரு படம் வந்து ஹாய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அது ஓடிடில வந்தப்போ நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் திட்டவும் வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக்கா இருக்கு, ஆர்டிபிஷியலா இருக்கு, அஹ் நிறைய ஒட்டலை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் என்டர்டெயின்மெண்ட் படம். அதனால 2 படமே நான் வந்து ஆவரேஜ் கேட்டகரியில வச்சுக்கிறேன். 2 படமும் ஆக ஓக படம் கிடையாது, 2 படமும் மொக்க படமும் கிடையாது. இன்னைக்கு வந்த படம். சரி, பிரகாஷ் ப்ரோ, நீங்க சிவராஜ்குமாருக்கு என்ன பிறந்த நாளா? என்ன படம்? சிவராஜ்குமாரா? சிவராஜ்குமாருக்கு நீங்க என்ன பிறந்த நாளா? தெரியலையே. அவருக்கு ஏற்கனவே வந்துச்சு இல்ல பிறந்த நாள். திரும்ப திரும்ப வருது. இப்பதானே இந்த டீம் விட்டாங்க, அந்த அபிஷன் டிவி இந்த டீம். அவர் பிறந்த நாள் ஸ்பெஷல் ஏதாவது விட்டாங்களே. ப்ரோமோ வீடியோ. இல்ல, இன்னைக்கு அவரோட படத்துல இருந்து 2 அப்டேட் வந்திருக்கு. அந்த பெயில் படம் டீசர் இல்ல வந்திருக்கு. அவருக்கு போன அதுக்கப்புறம் மாசம் தானுங்க பிறந்த நாள். போன மாசம் தான் அவரோட பர்த்டே ஸ்பெஷலா விட்டாங்களே அந்த அபிஷன் டிவி இந்த ஷூட்டிங்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜூலைல விட்டாங்களே. ஓகே ஓகே. இல்ல, நான் இப்பதான் பாக்குறேன். அவர் படத்துல இருந்து பெயில்னு ஒரு படம் கேவிஎன் அவன் ப்ரொடக்ஷன்ல ஒரு டீசர் ரிலீஸ் எது பண்ணிருக்காங்க. கேவியனா? திரும்பவுமா? ஆமா. ஐயோ. சரி அதை விடுங்க. அஜித் பல்தான் இந்த நியூஸை பாத்தீங்களா இல்லையா? எது ப்ரோ? ரவிதேஜ விவேக் காத்ரியா ரவிதேஜ விவேக் அது காத்ரியா கூட இல்லைன்னா விடல. நான்லாம் அதெல்லாம் மத்தியானத்துல விட்டுருவேன். இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ், சந்தோஷமான நியூஸ். எனக்கு ஒரு நியூஸ் சொன்னா இல்ல, இந்த பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்றாங்க ரவிதேஜா படம். அது ஷூட்டிங்னு ஆரம்பிக்கலையாங்க. பொங்கல்னு டேட்டா ஆமா போட்டாங்க. ஆமா அவன் ஆமா ஆனா ஆமா. டேட்டா ஆமா போட்டு ஆமா நேத்து பிரகாஷ் ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்குதான். ஆனா டேட்டா பிரகாஷ் ப்ரோ, போட்டாங்க. அந்த டைரக்டர் வர ஒரு டம்மி டைரக்டர் பிரகாஷ் ப்ரோ. அதைத்தாங்க சொல்றேன். டேரக்டர் ஒரு வீக் டேரக்டர். ஆனா டேட்டா போட்டாங்க 14/1/2027. சரிடா டேட்டா போட்டு ஷூட்டிங் முடிஞ்சான்னு பார்த்தா ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்குது. அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வருது. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? செப்டம்பர் பாதியில ஷூட்டிங் ஆரம்பிச்சு அக்டோபர்ல ஷூட்டிங் அது முடிச்சு. டேய் பிரகாஷ் ப்ரோ, அது மல்டி ஸ்டாரர் வேற. இன்னொருத்தர் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு இருக்காருல்ல, அவரா? அவரும் இருக்காரு. தெலுங்கு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் சரி ரைட்டு விடுங்க. அது வேணா தெலுங்கு சைடு போனா நீங்க வந்த படங்களுக்கு வந்துருவோம். அப்புறம் திரும்ப நம்ம எங்கேயோ ரூட் மாதிரி போயிருவோம். நான் சொல்றேன் தலைவா. நான் வந்து சொல்லுங்க சுகன். ஹாய் அண்ட் ஒன்ஸ் மோர் ரெண்டுமே வந்து பார்க்குற பிளான் இருந்தது. பட் ஒன்ஸ் மோர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு லிட்டரலி பரணி சொன்ன மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாகவே. மோஸ்ட்லி என்னோட ரிவ்யூ பரணி சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு வந்து எதுவும் பிரச்சனையா தெரியல. செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனும் எனக்கு வந்து செட் ஆகல. அதை இன்னும் பெட்டராக ரைட்டிங்கில் வந்தோம்னா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துக்கலாம் தான். மற்றபடி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து மியூசிக்லாம் வந்து என்னன்னா சூப்பராக கொடுக்க பார்த்துருக்காங்க. நிஜமாவே அந்த மியூசிக் மட்டும் அந்த படத்துலேருந்து எடுத்துட்டோம்னா இது பெருசாக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் சொல்கிறதுக்கு கூட இருக்காது. ப்ரெசன்டேஷனும் வந்து என்னன்னா நல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னுமே சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமாக வந்திருக்கும். நிறைய இடத்துல எனக்கு அந்த மலையாள படத்தோட டச் தான் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஓகே நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து என்னடா அப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் உணர்வு வந்து இது படம் முடிகிறப்போ. மோரோவர் எல்லாமே மோஸ்ட்லி ப்ரிடிக்டபிள். நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து எடிட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னடா அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் போயிட்டீங்க, அந்த சீனுக்கான ஒரு ப்ராப்பர் எண்டிங் ஒரு ப்ராப்பர் க்ளோசிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஏன் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீனுக்கு மூவ் ஆகி போகிறீங்க அப்படின்ற ஒரு தாட்டும் வந்தது. எல்லாத்தையும் வந்து என்னன்னா
ஏதோ ஒரு மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எக்ஸிகியூஷன் ஏதோ லைட்டாக சொதப்பிட்டாங்க மட்டும் தோணுச்சு. பட் ஓவராலாக ஒரு நல்ல படம், டீசெண்டான படம், ட்ரை பண்ணலாம். தேட்டரில் வந்து என்னென்னா இந்த மாதிரி மெலோ ட்ராமா எனக்கு பிடிக்கும், லைக் சாங்ஸ் ஓரியன்டான மியூசிக்கல் ரிலேட்டடான ஒரு ரோம் காம் பிடிக்கும்னா நீங்கள் தேட்டரில் ட்ரை பண்ணலாம். ஓடிடியில் மேபி வந்ததுக்கப்புறமா நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கிறேன், அந்த பர்டிகுலர் செகண்ட் ஹாஃப் சீனை தவிர. இதுதான் ஒன்ஸ் மோரை பற்றி. ஹாய் வேணா நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நானும் 2 படம் பார்த்தேன் ப்ரோ. ஒன்ஸ் ஹாயும். அதான் வந்து ஹாயை பத்தி பேசிக்கிறேன். ஹாய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஒன் டைம் ஆச்சு தேட்டர்ல பார்க்க, ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு. அது அந்த கேரக்டர்ஸ், அப்புறம் அவங்க பொள்ளாச்சிக்கு போறது, அந்த இன்டர்வல்ல நடக்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப போர் அடிக்கல. ஆமா, பொள்ளாச்சி தான் மீன். செகண்ட் ஹாஃப் எல்லாம் பொள்ளாச்சி தான். கவினே கோயம்புத்தூர்காரர் தான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஆனா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. அப்படியே போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அப்படியே நல்லா இருந்துச்சு. அது அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ, இவங்க வேற யாரையா போட்டிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜோதிகாவோ இவரும் நடிச்சிருப்பாங்க, விக்ராந்தா விதார்த்தும் நடிச்சிருப்பாங்க. இந்த அது ஏதோ ரீமேக், அதுல இப்படிதான் அவங்க 2 அவர் வந்து எல்லாமே ஒரு மாதிரி தயங்கி தான் இருப்பாரு படம்ல. ஜோதிகா கிட்ட பேசும் போதோ இல்ல இது பண்ணும் போதோ அது மாதிரி தயங்கி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கவின் இந்த படத்துல. அவர் வந்து ஃப்ரீயாவே நடிக்க, வேற யாரையா போட்டுறதா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா நடிச்சிருப்பாரு என்னமோ தோணுச்சு. ஆனா அவங்க பாட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அதே மாதிரி பாக்கியராஜ், ராதிகா, பிரபுதா, அவங்க வர சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, படம் நல்லா இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் வாட்சபிளா இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, ஒன்ஸ் மோர் பார்த்ததுனால இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளா இருக்கா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒன்ஸ் மோருக்கு வரேன். ஒன்ஸ் மோர் வந்து எப்படின்னா ப்ரோ, எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, அது ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு வந்துச்சு. ஹரிசங்கர் வந்தாங்க, அவங்க இருக்க வரைக்கும், அவங்க தான் ப்ரோ, அவங்க இருக்க வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ சொல்றாங்க நல்லா இருக்கு, இவங்க அவர் ரொம்ப இதா இருக்காரு, இவங்க ரொம்ப துருன்னு இருக்காங்க. படத்துல வேற சொல்லிக்கிறாங்க அது வந்து சவுத் சுப்பிரமணியம் படத்துல இருந்து டேரக்டா வந்த மாதிரி இருக்காங்க அப்படிலாம், அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்க வரைக்கும் படம் ஒரு மாதிரி ஓகேவா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஷ்பேக்குன்னு ஒண்ணு சொன்னானுங்க, சாமிங்களை விட்டுருப்பா நீ. பிளாஷ்பேக்கே சொல்லியிருக்க வேணாம் ப்ரோ. நேற்று அந்த இதுல பெத்தல மாதிரி பிளாஷ்பேக்கே சொல்லியிருப்பேன். அந்த படம் தேவையே இல்லை, தேவையில்லாம அது ஒரு 30 நிமிஷம் இழுன்னு இழுத்துட்டாங்க ப்ரோ. அது செட்டே ஆகல எனக்கு. அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த கதை, அந்த லவ்வும் செட் ஆகல. அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் கடைசியில, அதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். அவங்க என்ன எதுக்குப்பா இதெல்லாம், அந்த மாதிரி அந்த பிளாஷ்பேக்கும் செட் ஆகல, அவங்க காரணமும் செட் ஆகல. அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும், அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்பா எதுவும் பண்ணிடாதப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி செட் ஆகல. அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை ரொம்பவே செட் ஆகல ப்ரோ எனக்கு. அதுதான் முக்கியமானது. ஆனா அது ரொம்பவே ரொம்ப இதா இருந்துச்சு, செட்டே ஆகல. அது எதுக்கு இது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. கடைசியில மறுபடியும் அதித்தி சங்கர் வந்தோடனே படம் ஒரு மாதிரி மறுபடியும் நல்லாகி அப்படியே கிளைமேக்ஸ்ல அப்படியே இது பண்ணி முடிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ரோ இந்த படத்தை, நல்லா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு. ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. ரொம்ப சுமார் தான். மியூசிக் இல்லைன்னா இன்னும் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் இருந்ததுனால ஏதோ சுமார் அந்த மாதிரி தியேட்டர்ல பார்க்கும்போது ஒன்றும் தெரியாம அப்படி ஆயிடுச்சு. மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சுமார் படமா இருந்திருக்கும். வாக்கண்ணமா பட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஹாய் ஒன்ஸ் மோரோட ஹாய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அதுவுமே ரொம்ப ஆகா ஓகலா இல்ல, சுமார். சொல்லுங்க பிரகாஷ். கமல் உங்களுக்கு கிளாப் தட்டிக்கிட்டே இருக்கலாம். கமல் பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க, என்னுடைய இதை சூப்பரா சொன்னீங்க. எப்பவுமே நான் வந்து ரிவ்யூ சொல்லுவீங்க, இல்லாட்டி நான் ஒரு விஷயத்த வம்படியா மறைச்சேன், முத நாளே அவ்வளவு திட்ட வேணாமே அப்படின்னு. இந்த பிளாஷ்பேக் எனக்கு டோட்டல் இரிட்டேட்டிங் தான், அதை நான் சொல்ல வேணாமே தவிர்த்தேன். அதை நீங்க உள்ள இழுத்துட்டீங்க. கரெக்டா சொன்னீங்க. எரிச்சலா இருந்துச்சு ப்ரோ படமே. இல்ல சீரியஸா அதுக்காக அதித்தி சங்கரை பாராட்டினேன். ஏன்னா எனக்கு அதித்தி சங்கரை முதல்ல பாக்குறப்ப, அதாவது இந்த படத்துல பாக்குறப்ப எந்த இடத்துல இரிட்டேட்டிங்கே ஆகல, எந்த இடத்துல நல்லா இருக்கு, அவங்க சீன்ஸ் நல்லா இருக்கு, அவங்க பண்றது நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கு மேல அந்த சூப்பரா இது பண்ணி கொடுக்குது. ஆனா அப்படியே அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அந்த 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 இன்னொரு கேரக்டர் பேர் வாயில வேற வரல, ஐயோ அவங்க பேர் வேற என்னமோ பரணி சொல்லுங்க. சோனா ஒலிக்கல ஒலிக்கல சரி ரைட். அந்த ஒரு கம்பேக் வேற அதுக்கு. எப்பாடி அப்பா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நான் ரிவ்யூ சொல்றப்ப கூட கமல் மாதிரியே வேணா ஸ்ட்ரெயிட்டா ஓப்பனா ஃபர்ஸ்ட் நாளே அடிக்க வேண்டாம்ன்றதுக்காக
பாலிஷா அந்த செகண்ட் ஹாஃப்ல வர கேரக்டரோட ரைட்டிங்கும் அதோட ஜஸ்டிபிகேஷனும் இல்ல இல்ல சுத்தமா செட் ஆகலன்னு சொன்னல. அது என்னன்னா ஆனா எனக்கு அந்த கமல் ரீசன் சொன்னது இருக்குல்ல, ஓப்பனா சொன்னாரு, எனக்கு நல்லா இருந்துச்சு அவர் அந்த பேசின பேசுனே. பிளாஷ்பேக்கோட ரீசன் வந்து ஏத்துக்கவே முடியல. 8 வருஷம் போச்சுடா உனக்கு, லைஃபே போச்சுடா உனக்குன்ற மாதிரி கடுப்பாயிடுச்சு. அதத்தாங்க ப்ரோ அதெல்லாம் ஓகே நான்லாம் ப்ரோ, தியேட்டர்ல டாக்ஸிக்கா வந்து சிரிச்சுட்டேன் bro. பண்ணுவாங்க, டாக்ஸிக்கா வந்து பண்ணும் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த நம்ம கம்பேக் அதை விட கம்பேக் அதை விட மோசமா இருக்கும். தோழர் நீங்க போய் பாருங்க தோழர், நீங்களே ஏன் 2 எல்லாம் வாட்டி ஓவர்லாப் அடிப்பீங்க, பண்றீங்க? கொஞ்சம் 2 பேஜுக்கு ஓவர்லாப் அடிப்பீங்க இல்லாம தோழர். பேசுங்கப்பா. ஓவர்லாப் பண்ணாதீங்க. கமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டார் ப்ரோ சொல்லுவாரு இன்னைக்கு. அவர் பாசிட்டிவா சொல்லுவாரு, பாசிட்டிவா சொல்லுவாரு, அதனால அவரை விட்டுருவோம். அவர் கொஞ்சம் ரெண்டு பேசி சொல்லுவோம். படமுமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிப்பான் பாருங்க. பேசுற மாதிரி கமல் இல்ல இல்ல சொன்னதுதான். நான் இல்ல கமல்கிட்ட, நானும் கமல் ஒன்னாதான் தியேட்டர்ல பார்த்தோம். கமல் சொன்னதுதான் நான் தான் சொன்னேன். பிளாஷ்பேக் சுத்தமா எனக்கு பிடிக்கலடா, அந்த ஹீரோயின் வரப்பெல்லாம் ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கா நிமிஷம் ஒரு இருக்கு. நிமிஷம் ஒரு நிமிஷம். யார் மாவீரன் bro, ஸ்பீக்கர்ல mute சவுண்டு? போட்டு போங்க. யார் ஸ்பீக்கர்ல சவுண்டு? மாவீரன் bro, மாவீரன் கொஞ்சம் மாவீரன் மியூட்ல bro. போயிருங்க. மாவீரன் விஷால் ப்ரோ சொல்லுங்க. போட்டேனே இப்போ. நான் எனக்கு 2 மைனஸ் நான் சொல்லிடுறேன் படத்துல. அதான் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல. அது நான் என் பக்கத்துல, நான் இன்னைக்கு கொடுத்தோட தான் ஒய்ஃபோட போயிருந்தேன். அவங்கள்ட்டலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அந்த பொண்ணை போக சொல்லுமா, அதித்தி சங்கர் வர சொல்லுமா, அதித்தி போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, சர்ப்ரைசிங்லி சூப்பரா இருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா எனக்கு படமாவே நல்லா ஒரு மாதிரி நல்லா தான் போச்சுன்னு வைங்களேன். ஆனா கொஞ்சம் ரேண்டமா இருந்துச்சு, டக்கு டக்குன்னு சொன்ன மாதிரியே சீனோட எண்டு முடியறதுக்குள்ளேயே அடுத்து கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போற மாதிரி இருந்துச்சு. நிறைய வெட்டிட்டாங்களான்னு தெரியல, எடிட் பண்ணிட்டாங்களான்னு. இன்னொன்னு டைரக்டர் மணிரத்னமோட லவ் லெட்டர், மணிரத்னம்க்கு லவ் லெட்டர்னு சொல்றாரு. ஓகே, மணிரத்னம் அவர் படத்துல 2-3 ஷாட்டு தான் அப்படி வைப்பாரு. படம் ஃபுல்லா இது இருட்டும் வெளிச்சமா இருக்கு, எல்லாமே வெளிச்சமா இருக்கு. ரொம்ப மணிரத்னமா நான் மாறணும் அப்படின்ட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி விஷுவல் டோன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப துருத்திட்டு இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். அந்த மாதிரி பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்ததுனால ஓகே, இந்த ப்ராப்ளம்லாம் பெருசா இல்லை. அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கான க்ளோஷர் இருக்குல்ல, அது அர்ஜுன் தாஸ் பேசுறப்ப அப்பா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குடா அர்ஜுன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்ட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணே. பாட்டு தானே படமே, எல்லா சாங்ஸும் சூப்பர், செம்மையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த தேவதர்ஷினி, இது ஒரு சின்ன ஸ்பாயிலர் இல்லை பெருசா, லைட்டா தேவதர்ஷினி ஒன்று சொல்லுவாங்க. அது நான்லாம் அந்த ஃபேஸ்ல இருந்திருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு மேட்டர் சொல்லுவாங்க, நீ இப்படியே பழகிட்ட அப்படின்ட்டு. அந்த 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 இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பெருசா எந்த படத்துலையும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல இது வரைக்கும். அதை இவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்த ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும். ஓகே, ஓவராலாக ஒரு நைஸ் ஃபிலிம். 70% சாட்டிஸ்ஃபைட், 30% இரிட்டேட்டிங். நன்றி. எந்த படம் 70%? ஒன்ஸ் மோரா ஹாயா? ஹாய் பார்க்கவே இல்லை. ஒன்ஸ் ஹாய் பார்க்கவே இல்லையா? நாளைக்கு தான் நான் போறேன். சரி ரைட். ஒன்ஸ் மோர் பார்த்ததுனால ஹாய் நல்லா இருக்க மாதிரி தோணுதோன்னு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு அந்த டவுட் இல்ல காலையில இல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா இன்டர்நெட் வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சா, பயங்கரமா வந்துச்சா. அப்ப என்னன்னா டாக்ஸிக் பார்த்தனால இது நல்லா இருக்கும், காலையில ஹாய் பார்த்துட்டு தோணுச்சு. அப்புறம் ஒன்ஸ் மோர் அதுக்கப்புறம் பார்த்தனால ஹாய் அதை விட ரொம்ப பெட்டரா தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு வந்து இந்த வார படங்கள்ல 3 படங்கள்ல ஹாய் ஃபர்ஸ்ட், ஒன்ஸ் மோர் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் டாக்ஸிக். நடுவில் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதாவது உள்ளதுல பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஆப்ஷன். அதனால எதுவுமே பெஸ்ட் கிடையாது இங்க. ஓகேவா? இங்க இந்த வாரம் வந்ததுல ஓகே, ஒரு நீங்க வந்து ஆகாவோக படம் கண்டிப்பா கிடையாது, அதை சொல்லி திரும்ப திரும்ப சொல்றேன், அழுத்தி அழுத்தி சொல்றேன். இந்த வாரம் வந்த படங்கள் எதுவுமே ஆகாவோக படங்கள் கிடையாது. ஆனா தாராளமா போய் பார்க்கலாம். அப்படின்னா அது ஹாய் பார்க்கலாம். வரப்பா ஏதோ ஏதோ ஒரு 4-5 கிரிஞ்ச் மொமெண்ட்ஸ், 2-3 பிளாஸ்டிக் சீன்ஸ், 2-3 ஆர்டிபிசியல் சீன்ஸ், அப்புறம் ஆனா 4-5 என்டர்டைன்மெண்ட் சீன்ஸ், ஒரு 2 எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற சீன்ஸ், அப்படி இப்படின்னு போட்டு உங்களுக்கு படம் எங்கேயும் போர் அடிக்காம போயிடும். அவ்வளவுதான், எரிச்சல் விட்டாது. ஆனா ஒன்ஸ் மோர்ல கண்டிப்பா கொஞ்சம் சீன்ஸ் எரிச்சல் விட்டும். ஆனால் அதுவும் ஓரளவுக்கு பாத்திரலாம், பாக்குற மாதிரியான படம் தான் 2 படமும். ஹாயில ஒரு முக்கியமான ஒரு ரிவீல் இருக்கும்ல, அவ வேற கண்டிப்பா வேற சொல்லல. இல்ல இருங்க, அது எப்படியோ கண்டிப்பா யாரும் படம் இன்னைக்கு முதல் நாள் பாத்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறனால கொஞ்சம் அதை நாளைக்கு பேசுவோம். முக்கியமா விஷால் ஸ்பீக்கர்ல இருக்கும்போது கட்டாயமா பேசவே வேணாம், நாளைக்கு பேசுவோம். அவர் பார்த்துட்டோம். தேங்க்யூ. நான் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்.
அண்ணா நான் அதை பத்தி நேற்று பேசுனீங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு இம்மார்டல் ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சுண்ணே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யாராவது அதை பத்தி பேசுனீங்களா? சிரிக்காதீங்க bro, சத்தியமா. உங்க reaction பார்த்து இங்க எனக்கு பாருங்க, இங்க பாருங்க. கையெடுக்காத தானே. தான் இந்த இடத்துல இங்கிலீஷ் படம் பாக்குறவன், அதனால வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? இங்கிலீஷ் ஏன் படம் அது இல்லைங்க, அது ஜெய் தமிழ் படம். படம் இல்ல, இல்ல. இவரு வாண்டடாவே பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல இவர் வாண்டடாவே பண்றாருன்னு நினைக்கிறேன். கயாடு லோகத்துக்கு இருந்து அந்த படத்தை வந்து டைம் லைன்ல பூரா கிராஸ் ஆகி இம்மார்டல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி இவரு நடிக்க பாக்குறாருன்னா நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். இவர மதுரையில இருக்கும்போது பெரும்பாலும் ட்விட்டர் பார்க்க மாட்டேன். ட்விட்டர் பார்க்காட்டி என்ன படம் வருதுன்றது தெரிய மாட்டேன். நீங்க பாருங்க, ட்வீட்ஸ் பாருங்க. நான் இது வரைக்கும் காலையில இருந்து எந்த ட்வீட்டுமே போடல. சென்னையில இருக்கப்போ அப்படிதான் பண்றீங்க. சென்னையில இருக்கிறப்போ நான் ட்விட்டர்ல இருப்பேன்ப்பா. என்னமோ இந்த படம் நேத்து நீங்க மதுரையில இருக்கிறதா ஷூட்டிங் ஆரம்பிச்சு, மதுரையில இருக்கிறதா பசங்க கூட்டு, மதுரையில இருக்கிறதா டீசர் விட்டு, மதுரையில இருக்கிறதா ட்ரைலரே அது எனக்கு teaser பேசுறீங்க. கேள்வி கூட பட்டது இல்லப்பா இப்படி ஒரு படத்தை. சத்தியமா சொல்றேன், சீரியஸா. நான் ட்விட்டர்ல தான் பரவாயில்ல கேள்விப்படாத வரைக்கும் நல்லதுதான். கயாடு லோகம் நடிச்ச படத்தையே நீங்க பாக்கலன்னா பரவாயில்ல. அடுத்த வாரமும் பாக்காதீங்க. செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகுது, பார்க்க வேணாம். ஆனா கயாடு லோகர் படம் ட்ரைலர் ஆகாவகலாம் இல்ல, ஆனா கண்டிப்பா ஏதோ இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. கண்டிப்பா கான்செப்ட் இன்ட்ரெஸ்டா. எனக்கு இந்த 13B என்னமோ 12B ஒரு படம் ஒன்று இருக்கு. அது இந்த மாதவன் படம் இல்ல, அருள்நிதி படம். ஒரு சின்ன ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போய் இந்த மாட்டிக்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது ஐயோ மறந்துட்டு ஏதோ டோர் நம்பர் தானே விடுங்க, எல்லா டோர் நம்பர் தான் விடுங்க, அதுக்குள்ள இருக்கட்டும். 13Kவோ 13Bயோ அது என்னவோ ஒண்ணு, சரி விடுங்க, 13 வரும். அந்த அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிறது. அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு, சமுத்திரகனி படமா ஏதோ ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அப்பா இல்லங்க, அப்பா இல்லங்க, அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஒரு படம் மாட்டி இந்த வில்லன் வந்து தப்பிக்கிறதுக்க யாரோ ஒரு படம் இருக்கு. அந்த வில்லன், அந்த மாநகரம் படத்துல வில்லன் எடுத்த சமுத்திரக்கனியில ப்ரோ, நட்டி படம். நட்டி படம். அப்படிதான் விடுங்க, கான்செப்ட் நான் சொல்ற படம் உங்களுக்கு புரியுது இல்ல? விடுங்க. அந்த மாநகரம் படத்துல வில்லனா இருப்பாங்களா, அவன் தான் மெயின் வில்லனா இருப்பாங்களா? அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்தே தப்பிச்சு போற மாதிரி, இது மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கதை நடக்கிற மாதிரி இருந்தா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க லாக் ஆகிக்கிறாங்க, ஏதோ ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு ஒரு சுவாரஸ்யம் கூடும். அதுவும் இந்த ரூம் ஷேரிங், அதுல ஒரு அழகான பொண்ணு, அதுல அழகா இவரு வந்துட்டு, அதுவும் கயாடு லோகர் மாதிரி ஒரு பொண்ணு வம்படியா ஒருத்தர் வந்து ரூம்ல ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அப்ப உள்ள போவேன். அதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இது வச்சால நமக்கு அதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நீங்க படத்தை நீங்க என்ன இன்ட்ரெஸ்டா கொடுப்பீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஒரு ட்ரைபல் வேர்ல்ட் எல்லாம் வருது பாருங்களா திடீர்னு ஓப்பனிங்ல. ஆமா, ஓப்பனிங்ல வந்துச்சு. டைரக்டர் யாரு புதுசா? ஒண்ணும் தெரியல. ஆனா அப்படியே உங்களுக்கு டாக்ஸிக் பிடிக்கல பிரகாஷ்? அதாவது நான் காஜி தான், ஆனா அவ்வளவு காஜி இல்ல. அதான் ஒரு இடத்துல போய் எல்லாரும் மாட்டினா பிடிக்கும்னா நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல மாட்டினீங்கல்ல, அப்புறம் ஏன் அது உங்களுக்கு பிடிக்கல? ஒரு இடத்துல ஒருத்தர் போய் தனியா மாட்டினாதான் பிடிக்கும். அதுல அருள்நிதி மாட்டுவாரு, இதுல நட்டி மாட்டுவாரு, இதுல இப்ப ஜிவி பிரகாஷ் போய் மாட்டுறாரு. அப்படி நான் ஒருத்தனா போய் மாட்டல, 850 பேர் உட்காந்து பாக்குறோம்ல, அப்ப நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குல்ல. என்ன ஒத்த செருப்பு பிடிக்குமா? ஒத்த செருப்பு நல்ல படம் தான் அது. ஒத்த செருப்பு பார்க்கலாம், ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தானே அது. ஓகே. ஆனா அடுத்து ஒரு படம் எடுத்தாரு பாருங்க, அதுதான் ரொம்ப மோசம். பார்த்திபன் படத்துல ஒத்த செருப்பு, இரவின் நிழல், அது மட்டும் கிடையாது. நீங்க அந்த காலத்துல இருந்து எல்லா படத்தை, குடைக்குள் மலை எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இல்லங்க, நீங்க குடைக்குள் மலை பண்ண டார்ச்சரை வந்து ஒத்த செருப்பு பண்ணல. ஒத்த செருப்புல நமக்கு தெரியும் டார்ச்சர் அனுபவிக்க போறோம்னு தெரியும். ஆனா அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமா முயற்சி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா குடைக்குள் மலை, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒண்ணு இருக்கும், அந்த அவர் உள்ள வெளியேக்கு அப்புறமே பைத்தியம் போயிட்டாருங்க. சாரி, என்னது, அது மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க உள்ள வெளியே. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நல்லா தானே ப்ரோ இருக்கும். அப்பப்ப நல்ல அவரோடலயே அந்த படம் தான் நல்ல படங்க. கடைசி இருக்கிறது 9 வருஷம் கழிச்சு அவர் நல்ல படம் எடுத்த படம். நீங்க ஆக்சுவலா அது இல்லாம நான் சொல்ல வந்தது வந்து ஒரே எக்ஸாக்ட்லி அதே கதை. எனக்கு எப்பவுமே பார்த்திபன் படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றப்ப யாராச்சும் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த பாயிண்ட் அவங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. எக்ஸாக்ட்லி அதே கதை. ஒருத்தர் இவர் இருப்பாரு, ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பேர் கூட ஒரே பேர் தான், ஒரே மாதிரி பேர். இந்த பியோர் அப்படிங்கறதோட சினானிம்ல தான் ஒரு பேர் வைப்பாரு. இந்த பவித்ரா, இந்த எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து பியோர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணிடும், இவரை சீட் பண்ணிட்டு போயிடும். இவர் உடனே கோவப்பட்டு அதை பழி வாங்குவாரு. அதுக்காக வந்து இதுவாயிட்டு போவாரு. இதே கதை தான் எல்லா படமுமே. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா எல்லா படத்துலயும் இதே கதை. இரவின் நிழல் அதே கதை. நீங்க வந்து இந்த படம் அதே கதை. குடைக்குள் மலை, நீங்க இப்ப இந்த படம் இருக்கே, இப்ப நம்ம பேசிட்டு இருந்த படம், அந்த ஒத்த செருப்பு, எல்லாமே ஒரே கதை. வெவ்வேறு விதமா யோசிச்சிருப்பாங்கல்ல. இந்த படத்தை எப்படி சொல்லலாம், கிளாஷ் ஆனதா? அப்படி கதை கிடையாது.
இந்தியன் டூ கூட என்ன கிளாஸ் ஆச்சு? இரவின் இல்லடா, என்ன படம் அது? இல்ல அந்த இந்த படம் Teens. டீன்ஸா? டீன்ஸ் இந்த கிணத்துக்குள்ள ட்ராம் டிராவல். டீன்ஸ். பாக்கலாம். அது ஏலியன்லாம் வரும், அது ஏலியன்லாம் வரும். சாரி ப்ரோ, நீங்க டாக்ஸிக் பார்க்கல? இல்லங்க பாக்கல. பார்க்காமே இவர் சொல்லிட்டாருங்க இன்னைக்கு. ஹாய் பார்த்துட்டு எனக்கு படம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். கீழே சுகுமார் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து என்ன தோழர் உங்களுக்கு எந்த படமே பிடிக்க மாட்டேங்குது, என்ன எப்படி படம் எடுத்தாதான் பிடிக்கும் உங்களுக்கு, டாக்ஸிக்கும் பிடிக்கலன்றீங்க ஹாயும் பிடிக்கலன்றீங்க. நான் யோசிச்சேன், நான் எப்ப டாக்ஸிக் பிடிக்கலன்னு சொன்னேன், நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அட இந்த இது மாதிரி எல்லாம் ஒரு கணிப்பு தான், ஒரு கணிப்பு தான் தோழர், உங்களுக்கு எப்படினாலும் பிடிக்காது. இல்லையே. நான் இப்ப கூடப்பா ரீசெண்டா டிசி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், சிங்கீதம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், பாலன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இது பேர் என்ன முதராத்திரி பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இந்த ஆக்சுவலா அதெல்லாம் நல்ல படங்கள் தோழர். நீங்க அதான் சொல்றேன். toxic தான் உங்களுக்கு. அவரு சீரியஸா எனக்கு ஹாய் சுத்தமா நான் சொல்றேன்ல, எனக்கு படம் பார்த்த உடனே முதல்ல இனிஷியலா இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலைல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு ராஜாராணி மாதிரி ஒரு படம் போல, சிம்பிள் லவ் ஸ்டோரி, ஆனா அப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைச்சு போனேன் நானு. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் கூட கிடையாது எனக்கு. ஆனா எனக்கு ஒரு முழுமையான படமாவே உணர முடியல மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இது ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு. ஐயோ இது என்னையா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தோட நான் ஸ்பாயில் பண்ணல, ஆனா ஸ்பாயில் பண்ணாம அந்த இதை சொல்றேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு, எனக்கு அந்த ஒரு மெயினா அவங்க கவின் நயன்தாராவும் ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு பிராங்க் மூலமா அப்படிங்கிற ஒண்ணு வருது இல்ல. இப்ப எனக்கு அதுவே அது இங்க போய் இங்க இருந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு மொமெண்ட் ஒர்க் ஆகணும் அதிர்ச்சியான்றதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு 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 மொமெண்ட்டுக்காக ஒன்னு கொண்டாடுறது இருக்குல்ல, இழுத்து கொண்டாடுறது இருக்குல்ல, அது இது என்னது, இது யாராச்சும் இப்படி போவாங்களா, இப்படி ஏதாவது ஒருத்தங்க பிராங்க்னு சொன்னா இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. இது ஸ்கிரீன் பிளேலையா, சீன்ஸ்லையா, அப்புறம் பேர் என்ன அந்த பிரிட்ஜ் சீன் ஒன்று வருமே, இவர் ரோஸ் கொடுக்க சீன் ஒன்று, அதுல நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே இவ்வளவு செயற்கையாவா யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது. எனக்கு இன்னொன்னு அவங்க பேசுற ஸ்லாங்கு ஏங்க, நீங்க ஒரு எம்எஸ் பாஸ்கரோ இல்ல ஒரு இந்த இவர் பண்ணியிருந்தாரு முதராத்திரியில வந்து அப்துல்லி பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து மொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் அவர் தாங்கி கொண்டு போனது அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு அவர் ஸ்லாங்க்கு அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு, அது எவிடென்ட்டா தெரியுது ஸ்கிரீன்ல. ஆனா சம்பளம்னு பார்த்தா இவங்க 4 கோடி வாங்குறாங்கன்னா அவருக்கு 4 லட்சம் கூட கொடுக்க மாட்டானுங்க. கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து உங்களை விட கம்மி காசு வாங்குறவங்க எல்லாம் அந்த ஸ்லாங்காக ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஒரு முழு படம் ஒரு ஸ்லாங் பேச போறீங்க, அந்த ஸ்லாங்காக ஒரு எஃபர்ட் கூட போடாம கவின் பேசுறதும் சரி, நயன்தாரா பேசுறதும் சரி, அது எனக்கு இணையாது அப்படின்ற. அப்புறம் இன்னொன்னு மெயின் விஷயம், இந்த படத்தோட பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு வயசுல ஒருத்தங்க இம்மெச்சூரா டெசிஷன் எடுத்தாங்கன்னா ஆடியன்ஸ் அதுக்கான மன்னிப்பை வழங்கிடுவாங்க. ஏன்னா ஆமா இல்லையே, இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது. டாடால அதுதான் ஒர்க் ஆச்சு. அவங்க 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் ஏன்பா இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி தெரியாதுப்பா சின்ன பசங்க தானே அப்படிங்கிற ஒரு லெவரேஜ் கிடைக்கும். இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே 40 வயசு, அவங்க 2 பேரும் 30 வயசா அப்ளை பண்றாங்க. ஆனா 30 வயசா அப்ளை பண்றவங்க 20 வயசுக்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை கேஸ்டிங் தான். ஒரு 2 சின்ன பசங்க நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. ஆனா ஏமா நீ என்னமா 40 வயசுல இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அதாவது நான் சொல்றது, இப்ப இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்ன தோழர், நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் இன்னைக்கு படத்துக்கு வாங்க போலாம் அப்படின்னு. தோழர் நயன்தாரா தாவணி எல்லாம் போட்டுருக்காங்க, நான் வரமாட்டேன் தோழர் அப்படின்னு. ஐயோ இது என்னையா காரணம் அது அப்படின்னு. போங்க தோழர், அது வந்து ஏதோ சின்ன பொண்ணா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கலாம் வரமாட்டேன் அப்படின்னாங்க. நான் அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நான் அந்த இதுவா சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க இவ்வளவு செக்ஸிஸ்டா இருக்கீங்க, பெண்களை உங்களுக்கு பிடிச்ச உடைய போடக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சிட்டு இருந்தேன். கலாச்சிட்டு போங்க நான் போய் படத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படக்க பார்க்க போயிட்டேன். ஆனா எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும்போது உடையில இல்ல பிரச்சனை ஆக்சுவலா, ஆனா அவங்க கொடுக்குற சில எக்ஸ்பிரஷன்ஸோ இதுவோ, இந்த பிகில்ல ஒரு ஜோனல் நடிச்சிருப்பாங்கல்ல, எனக்கு அத மாதிரியே இருந்துச்சு. ஒரு 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 ஏஜ், உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இவ்வளவு மெச்சூர்டா இருக்கிற ஒருத்தங்க இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, என்னமா சின்ன பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்ப மமிதா பைஜு பண்றதை ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னா, மமிதா பைஜு
வயசாவே அவங்க 22 23 வயசு தான் அவங்களுக்கு. நீங்க அப்ப கியூட்டா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ரசிப்பாங்க. ஆனா 50 வயசு ஒரு 40-50 வயசுல ஒருத்தவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், நிஜத்துலயுமே ஓகே அவங்க மன வளர்ச்சி கொண்டுறவங்க போல அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு ஸ்கிரீன் வயசுக்கு ஏத்த இது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவரை பார்த்தாலும் அப்படிதான் இருந்துச்சு. கவிதை இன்னொன்று கவினுக்கு அடிப்படையாவே கவினுக்கு முகம், அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸோ இல்ல அவரோட மொழியோ அவரோட இதுவோ அவர் பேசுற விதமோ இன்னோசென்ட்ன்ற ஆங்கிள் எப்பவுமே தோண மாட்டேது. கவினை பார்த்தா ஒரு சின்ன ஓகே ஒரு ஃப்ராடு. நான் அதை இதுவா சொல்லல, காண்டசென்டிங்கா சொல்லல. இந்த பாண்டியராஜனுக்கு சொல்லுவாங்கல்ல பழைய காலத்துல திருட்டு மொழி ஒண்ணு இருக்கு, பாக்யராஜுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு. நீங்க அவங்களெல்லாம் பாவமா காட்டினீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க ஒரு மாதிரி லைட்டா நீங்க பாக்யராஜ் அந்த காலத்துல பண்ண ரோல்ஸ் இல்ல பிரபுதேவா அந்த காலத்துல பண்ண ரோல்ஸ் இது எல்லாத்துலயுமே ரொம்ப பாவம். அவங்களுக்கு பேசவே தெரியாது அப்பெல்லாம் காட்டினீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஆனா எனக்கு கவின் கிட்ட வந்து அந்த இன்னோசென்ட்னு அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு அந்த படத்துல அடிக்கடி ஒரு டைலாக், உன்ன மாதிரி ஒரு நல்லவன் யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு இவர் சொல்றாரு. அவங்க வந்து இவங்க சொல்றாங்க கவினை, கவின் வந்து அவள மாதிரி இல்ல ரொம்ப டீட்டெயிலா போறீங்க. படம் பார்க்காம நாளைக்கு சொல்லுவோம். நான் நிறைய பேர் படம் பார்க்கல இல்ல இது ஸ்பாய்லரா இருக்காதுன்றதுக்காக பரவாயில்ல. ரொம்ப டீட்டெயிலா போற மாதிரிலாம் இருக்கு. இல்ல எனக்கு அத சரி அதான் அந்த டைலாகா சொல்லல. பட் எனக்கு என்னன்னா இத சொல்றாங்கன்னா இதான் கதைன்னா இதை ஜஸ்டிஃபை பண்ணும்ல. எனக்கு அது இல்லவே இல்லை. எனக்கு அதான் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு மொத்தமாவே எனக்கு ரொம்ப செயற்கையா தோணுச்சு டோட்டலாவே. ஜோக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சு சின்ன சின்னதா. சிலது இந்த சிலிண்டர் தூக்குறதுல சொல்லுவார்ல இந்த கேஸ் இது, ஏண்டா கேஸ்னா காத்து தானடா, அது ஏன்டா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு வரல. அந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்ன குவர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒட்டு மொத்தமானு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சீன் கூட ஒன்னும் பெருசா நல்லா இருந்த மாதிரி தெரியல. சரி, இந்த கிட்ஸ் படத்தெல்லாம் விடுங்க. அது ப்ரோ நீங்க டாக்ஸிக் போயிட்டு வாங்க. கிரவுன் அப் ஃபார் ஃபேரி டெய்ல்ஸ் கிரவுன் அப்ஸ். grown up for fairy tale இல்லங்க. grown up for fairy tale fairy tale பாக்குறதுக்காகவே வளர்ந்தவன். fairy tale for grown ups. தோழர், இந்த படத்தை பத்தி நம்ம ரிலீஸ் முன்னாடி ஒரு வாட்டி பேசிட்டு இருக்க போது நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து செப்பரேஷனை பத்தின படம்லாம் அப்படின்னு சொன்னீங்களே. செப்பரேஷன்ல நடக்கிற படம்னு சொன்னேன். அந்த கோவா பார்ட்டிஷன், செப்பரேஷன் இல்ல பார்ட்டிஷன் டைம்ல நடக்கிற படம். கோவாக்கும் போர்ச்சுகலுக்கும் அந்த பார்ட்டிஷன் டைம்ல நடக்கிற படம் அப்படின்னு. அப்புறம் அது போக இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த, ஆனா அதை சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடுமே. அதாவது பார்க்காதவங்களுக்கு பார்த்தா டே ஒன்னு எல்லா ஸ்பாய்லரும் பேசிட்டாங்க. ஓ அப்படியா? நான் சொன்னேன்ல, அதான் அந்த 2 யஷ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்றது அது முன்னாடியே தெரியும் எனக்கு. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அது போக ஒரு விஷயம் இருக்கு, பார்ட்டிஷன் போக இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னல, அதான் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி. ஓகே ஓகே. கார்த்திக் கிருஷ்ணா இருக்கார்ல, செல்ஃபி ரிவ்யூ. ஆமா, அவர் இன்னைக்கு ஹாய் ரிவ்யூல ஒன்று சொல்லியிருந்தார் போல. பாக்கலையே. பெரிய ஹீரோ அவருக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு அவரு. அது இல்ல தோழர், அவர் வந்து என்ன சொன்னா, பெரிய ஹீரோ வந்து ஹீரோஸ் வந்து இப்படி சின்ன வயசா இருக்கவங்க கூட நடிக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோயினும் மிடில் ஏஜ்ல இருக்க ஹீரோயினும் இந்த மாதிரி நடிக்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, சின்ன வயசுக்காரங்களாம் நடிக்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அது தப்பே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, 40 வயசு இருக்கிற ஹீரோயின் 30 வயசா நடிக்கிறாங்கல்ல, அது தப்பு கிடையாது. அது ஒரு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸும் கிடையாது. 30 வயசா நீங்க நடிக்கும் போது 20 வயசுக்காரங்க மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப கமல், நீ 20ஸ்ல தான் நடிக்கீங்க. ஆமா தோழர். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸைட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அடிப்படையவே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், பயங்கர அது இருக்கும்ல. இது எதுவுமே உங்களோட 30கள்ல உங்களுக்கு இருக்காது. இப்ப எனக்கு வந்து நான் மிட் 30ஸ்ல இருக்கேன், 34. எனக்கே 25 வயசுல எக்ஸைட் ஆன விஷயங்களோ இதுவானதோ இப்ப இல்ல. அது எல்லாத்துக்குமே லைஃப்ல உங்களுக்கு ஒரு மெச்சூர் டெக் தான் இருக்கும். குழந்தைத்தனமா இருக்கு இல்ல. ஆனா இன்னமும் 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்களும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கல்ல. 20 வயசு நடந்துக்கிறாங்க. அதை புல் ஆஃப் பண்ண தெரியணும் உங்களுக்குன்னு சொல்றேன். சிம்பிளா பெத்லஹேம் குடும்ப யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிவின் புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. நிவினை பார்த்தா நிவினோட ஆக்சுவல் ஏஜ் உங்களுக்கு தோணாது. நிவினுக்கு ஆக்சுவல் ஏஜ் வந்து 40. ஆனா அந்த படத்துல அவர் 32 33 தான். அதை அவர் புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. நான் அதான் சொல்ல வரேன், நீங்க ஆக்டிங்ல அதை புல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சிம்பிளுங்க, நசரியாவோட பிராண்டே கியூட்னஸ் தான்.
அவங்க அந்த இது பயங்கரமா ஆரம்பிச்ச காலத்துல எல்லா படத்துலயும் அதுதான் அவங்க கியூட், அந்த பிராண்ட், அவங்க பிராண்டே அது மட்டும் தான். ஆனா சூக்ஷ்மதர்ஷினி அவங்க பண்ணும்போது அவங்க அதை எடுத்துட்டே வரல, அந்த கேரக்டரா தான் இருந்தாங்க அவங்க. நான் வந்து இப்படியே நான் உனக்கு கியூட்டா திருப்பி ட்ரை பண்ணுவேன், எனக்கு வயசாகன்றதை நான் காட்டணும் அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. அவங்க இது பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. இன்னொன்னு எனக்கு அவங்ககிட்ட மட்டும் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன், அந்த நயன்தாராட்ட மட்டும் இல்லை அந்த பிரச்சனை, எனக்கு கவின் டீமே அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. ரெண்டு பேரோட நடிப்புமே தான் எனக்கு, பாடி லாங்குவேஜ் நடிப்பு எதுவுமே எனக்கு ப்ரெட்டென்ஷியஸா இருந்துச்சு, செயற்கையா இருந்துச்சு, நம்ம சின்ன வயசா காட்டிக்கணும்ன்றதுக்காக நடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க டைரக்டர் தான் குத்தம் சொல்லணும். ஆமா பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த 40 வயசால பரணி ப்ரோ சொல்லல பிரகாஷ் ப்ரோ, 40 வயசால 20 வயசால இது பண்றாரு, அவரை சொல்லலையே. பரணி மீதான வன்மத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அப்போ இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா பரணி அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவான். சரி பிரகாஷ் ப்ரோ, இது ட்ரைலர் எப்போ வருது? அதான் அக்டோபர் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் அப்டேட். அதான் உங்களுக்கு தான் அப்டேட் தெரியாது இல்ல, விட்டுருங்க. கிளாடியேட்டர் இல்ல கிளாடியேட்டர்னு சொன்னா மட்டும் அது தெரிய போதா? அதானே பரணி ப்ரோ சொல்லுங்க. கிளாடியேட்டராச்சும் இங்கிலீஷ் படமா இல்ல அதுவும் யாராவது சும்மா விடுங்க, அதான் இங்க அடுத்தது கடந்து போங்கங்கிறேன் நானுதான். அப்படியே கடந்து போவான் பரணி, அடுத்து போங்க பரணி, ஒரே நிமிஷம். அவர் எது கேட்டாலும் கடந்து போங்க பரணி. இல்ல இது வரைக்கும் மோஸ்ட் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்ல கூட நான் வந்து மறைச்சதோ இது பண்ணதோ கிடையாது, எனக்கு சத்தியமாவே தெரியலன்னு சொல்றேன். நீங்க தான் உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த எங்க ஃபீட் எல்லாம் இதா இருக்கு அப்படின்னு, நம்ம என்ன பாக்குறோமோ அதான் நம்ம ஃபீட்ல வரும். இது எனக்கு நிஜமா சீரியஸா தெரியாது, ஏங்க தெரிஞ்சு ஒரு விஷயத்த எங்க தெரியலன்னு சொல்ல போறேன், இன்னும் இது சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இல்ல நிஜமாவே தெரியாது. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படம் இருக்கு, அவரோட எல்லா லைனப்ஸும் ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 1-2 விஷயங்கள் தெரியாது, டைட்டில் இல்லைன்னா சியான் 63 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது சின்ன படங்கள் ஓகே ஃபைன், நமக்கு தெரியல சொன்னா நம்ம வந்து இங்கேயே ஸ்பேஸ்ல சொல்லிடுறோம். பரணி கடந்து போகும் பரணி, ஏன் பரணி பண்றாருன்றதுக்காக தான் நிஜமாவே சொல்றேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது அடுத்தது போவோம். இல்ல ஒரு விஷயம் சொல்லவா, சத்தியமா எனக்கு அதோட அது அந்த இப்படி ஒரு அவருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஏகே டாக்குமெண்ட்ரி பத்தி மத்தெல்லாம் தெரியும், ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாருன்னு தெரியும், ஏஎல் விஜய் டைரக்ட் பண்றாருன்னு தெரியும், அந்த பேர் உண்மையிலே எனக்கு தெரியாது. அதுதான் வாசன்ற பேரே தெரியாதுங்க, வாசனால யாருன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி. இல்ல ஆனா இது தெரியும், இந்த மத்ததெல்லாம் தெரியும், இந்த ரேஸ் இது பண்றாங்க. அப்புறம் அதை பத்தி ஜிவி பிரகாஷ் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. அஜித் சார் என்ன தெரியுமா, அஜித் சார் டாக்குமெண்ட்ரின்னு தான் அதை பத்தி பேசுறவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவே அதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பரணி ப்ரோ சொல்லுங்க கமல். சரி, அடுத்த படம் சந்தீப் பிரதாப்பும் அப்புறம் அனஸ்வரா ராஜன் சொல்றாங்க, உண்மையா? யாரோட அடுத்த படம்? கிரிசேடி. இல்ல ஆமா, இவரு அடுத்த படம் இந்த ஈகோட ஹீரோ தானே, அவரு தாங்க சந்தீப். அவர்தான் சந்தோஷ் பிரதாப்போ இல்ல சந்தீப் கிசானோ கிடையாது, இவரு மலையாள ஹீரோ, ஈகோ ஹீரோ. ஈகோ அப்புறம் இன்னும் 2-3 அதுக்கு மேல ட்ரெண்ட் ஷூட்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி, பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? சூப்பரா இருந்துச்சுல, அது சூப்பரா இருந்தது. பாக்கல ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவர் படம் நஸ்லின் படம் எப்படி நம்பி பாக்கலாமோ அந்த மாதிரி அவர் படம்னா நம்பி பாக்கலாம். அவர் எந்த படம் நடிச்சா, அந்த சின்ன மாப்பிள்ள படத்தை உல்டா பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி அவர் படம் ப்ரோ என்னங்க, அதான் படக்களம், அதான் சொல்றேன், நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அப்படிதான். மொத்தம் அந்த படம் நல்லா இருந்துச்சு. அவர் இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது இந்த படம் கடைசியா ஒண்ணு பார்த்தோம், என்ன படம், ஈகோ அது நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணாலே அவரு நஸ்லின்லாம் பார்த்தா ஒரு மினிமம். அதனாலதான் எனக்கு இன்னும் பயங்கரமா, ஏன்னா சூர்யா படிச்சவனை நம்புறதுக்கு காரணமே என்னன்னா, ஜித்து மாதவன் ஒரு பக்கம், சூர்யா ஒரு பக்கம், நஸ்ரியா ஒரு பக்கம், நஸ்லின் ஒரு பக்கம். நஸ்லின் இருக்காரா, ரைட் ஓகே, கண்ணை மூடிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்துருவோம், அவ்வளவுதான்.
சரி சரி அதெல்லாம் பிரகாஷ் இருக்கட்டும். ப்ரோ, பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம் பல்தான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். என்ன பிளானிங்கா பிரகாஷ் ப்ரோ, இல்ல கன்ஃபார்மா நடக்குமா ஞாயிற்றுக்கிழமை? எதுங்க? அவர் சர்தார் எது ஆடியோ லான்ச். கேட்பாருன்னு தெரியல. சர்தா டூவா? இல்ல இல்லைங்க நடக்காதுங்க. எதா இருந்தாலும் ரொம்ப பிராங்கா பேசுறாருப்பா. படமும் வராதா பிரகாஷ் ப்ரோ? இல்ல அது வருமா இல்லையான்னு தெரியல. அது இப்போ வரைக்கும் குழப்பம் தான். ஆனா அது நடக்காது. நடக்கிற மாதிரி சும்மா நினைச்சுக்கோ, ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். கூட ரிலீஸ் பண்றவனுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சுட்டா அட்லீஸ்ட் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ரெடி பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருப்பாங்க போல. அது கேட்பாங்கல்ல, ஃபேன்ஸ் கேட்பாங்கல்ல, அதுக்காக சும்மா நினைச்சுக்கோ. அது நான் பாருங்களேன், பிரகாஷ் இங்க ப்ரோ, பாருங்க, இந்த டேட் அந்த டேட்டும் போடல. நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இல்ல ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் இல்ல அதுவும் இல்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு சென்னை பிரஸ் மீட், அப்புறம் சும்மா ஒரு பேரை சொல்லிட்டு இருக்காங்க. 10 பேர் சொல்றாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஒரே ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஈவெண்ட்னா ஒரு பேரை சொல்லி அந்த ஈவெண்ட் நடக்க போதும்பாங்க. 10 பேரை சொல்லி சொல்றாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம். சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த ஐமேக்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏங்க அந்த படத்துக்கு எல்லாமே ஓவரா தாங்க இருக்கு. இது ஒன்று மட்டும்தாங்க ஓவரா இருக்கு. எப்படி பண்றீங்க? ஏதோ ஒரு விஷயம் ஓவரா இருந்தா இது ஓவர் அது ஓவர் சொல்லலாம். எல்லாமே தான். எல்லாமே போராடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஆபத்தா போயிடாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு மட்டும் தான் எனக்கு தெரியல. கரெக்ட் ப்ரோ. அப்படி இப்படி மிஸ் ஆச்சுன்னா சரியான டீ இருக்கு. சரி பரணி ப்ரோ, உங்களோட பொங்கல் ரிடம்ஷன் இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? உங்களோட என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி, எதனால? என்னடா ஸ்பேஸ் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, என்ன யாரும் இந்த கேள்வி கேட்கலையேன்னு நினைச்சேன். பரணி ப்ரோ பாசிட்டிவா வாங்க பரணி ப்ரோ. கருப்பு என்ன பொங்கல் கார் ரிலீஸ் ஆச்சு, அப்படி வாங்க, பாசிட்டிவா எடுங்க. கருப்புல இருந்து அவ்வளவுதான். படம் நல்லா இருந்தா எப்பனாலும் ஓடுன்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிறதுலே ஒரு ஹார்ட் அட்டாக் என்ன தெரியுமா? ஷூட்டிங்கே டிசம்பர்ல தான் முடியுமா? பொங்கடா எங்க ஒங்கன்னு முடிச்சு விட்டாங்க. இல்ல கமல் ப்ரோ, இல்ல ப்ரோ காமெடி 3 மாசம் இல்ல சொன்னாங்க கமல் ப்ரோ. அடுத்த வருஷம் சம்மருக்கு மாஸ்டர் காஞ்சனா ஃபார் இறக்க பாருங்க, அங்க கொண்டு வந்து கட்டையே போட போறாரு. ஏப்ரல்ல வாரணாசி வருது. அது அப்பெல்லாம் யாரும் இறக்க மாட்டாங்க. அவர் எங்கேயும் வந்தப்பவே காஞ்சனா 3 இறக்குனாரு. அதான் காஞ்சனா தீ கூட பேசாம ஸ்பேரிங் போடுங்க பரணி ப்ரோ. யாரு பெருசுன்னு அடிச்சு பார்த்துடலாம் பிஎன்சில. சரி பரணி ப்ரோ, என்னதான் பிரச்சனை? நான் கேள்விப்பட்டதுக்கு அவங்க ட்ரையாங்கிள் ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? எனக்கு தெரியல ப்ரோ. ஷூட்டிங் டிலே, அது மட்டும் தெரியும். டிசம்பர் மாதம் ஷூட்டிங். எங்க கிட்ட சொல்றதுனால என்னங்க உங்களுக்கு பிரச்சனை பரணி ப்ரோ? ஷூட்டிங் டிலே, டிசம்பர் மாதம் தான் ஷூட்டிங் முடியும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை. பொங்கலுக்கு தர்மன் வருது, தீபாவளிக்கு ஜெயிலர் வருது. வகை ஆளு ப்ரோ. அண்ணா தலைவருக்கு எங்கேயோ பலாப்பழ சைஸ ஒரு மட்டும் இருக்கு ப்ரோ. தலைவர் விடுங்க. பரணி ப்ரோவோட வாய்ஸ் டோனே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது. சரி ப்ரோ பரணி ப்ரோ, எங்களுக்கும் தான் முடிஞ்சு. கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரு இன்னைக்கு. ரெண்டு படம் பார்த்திருக்காரு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்போம். ஹாய் அண்ட் ஒன்ஸ் மோர். எம் குமரன்ல அந்த இந்த எம் குமரன்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதாவது ஜெயம் ரவி வேகமா போய் கதவை சாத்திட்டு வேலைக்காரிட்டு சொல்லுவாரு, நான் 5 வருஷமா வெயிட் பண்ணேன், அப்பா வரல, அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணேன், அப்பா வரவே இல்லைன்னு. ஒரு பொங்கல் தள்ளி போனதுக்கு இப்படின்னா 15 வருஷமா நாங்க தீபாவளி ரிலீஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். நாங்க என்னன்னு சொல்லணும் ப்ரோ? அதுக்கு வந்துட்டாரு ப்ரோ. இப்பதான் ஏதோ நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டா வந்துட்டாரு தலைவர் படத்தை தூக்கிட்டு. இப்ப நாங்க எங்க ரிலீஸ் பண்ண, கிராண்ட் பிப்ரவரி ரிலீஸ், அவ்வளவுதான். எந்த படம் கமல்? மனசு தேத்திட்டு நீங்க கான்ஃபிடண்டா இறக்கணும். நீங்க ஏன் தள்ளி போறீங்க? எப்படி பார்த்தா ஜெயிலர் 2 கூட இல்ல. சரி ஜெயிலர் 2 வேட்டையன் கூட. வேட்டையனா? தர்மனுங்க. ஏங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். கிறிஸ்டோபர் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்கிறாரா இல்லையா? எனக்கு அவர் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனா இருக்கீங்களா? ரைட், ஓகே. திரும்ப போயிடுச்சு, திரும்ப அதான் எனக்கு ப்ளூ கலர்ல காமிச்சிச்சு ஸ்பீக்கர், அதுக்காக தான். சரி பில்லா பாலா சொல்லுங்க. ப்ரோ டேர் டெவில் காஸ்டிங் ஃபைனல்ஸ் ஆயிடுச்சா ப்ரோ? இல்லைங்க பிரதர், அது எல்லாமே பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. முடியும் தருவாயில இருக்கு, அவ்வளவு எதுவுமே முடிவாகல.
அப்புறம் எப்படி ப்ரோ ஷூட்டிங் அப்படி? அவங்க ஷார்ட் ஷெட்யூல் தான் பிளான் பண்ணாங்க. 1 week to 10 days தான் பிளான் பண்ணாங்க. மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு பிளான் பண்றாங்க. அவங்க அந்த காம்பினேஷன் ஸ்பீச் எடுக்கல. சென்னையில ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ப்ரோ, ரிலீஸ் எப்போ ப்ரோ வரும்? ஏங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ஷூட்டிங்கே கேக்குறீங்க அப்டேட். ஷூட்டிங் முடிவிட்டோம். அதுக்கப்புறம் நடிகர் நடிகையில மெயின் ஆர்டிஸ்ட் 3 பேர் முடிவாகல. அந்த 3 பேர் முடிவானாதான் உங்களுக்கு ஷூட்டிங் ஃபுல் ஷெட்யூலே தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பிளான் பண்றாங்க. இப்போதைக்கு May 1ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது எதுவும் உறுதிப்படுத்த வேணாம். May 1ங்கிறது ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஐடியா வச்சுப்போம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் மோகன்லாலும் சரியில்லாம நடிக்கலன்றாங்க. அதுதான் சொல்றேனே, அவங்க இப்ப உறுதிப்படுத்தப்படல. எதுவுமே நடிக்கலங்கிறது உறுதியாகல, நடிக்கிறாங்கிறது இப்போதைக்கு இல்ல, தெரியல. ஓகேங்களா? அதனால அது வரப்ப அப்டேட் வரப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் இந்த வசூல் ராஜா சொல்ற மாதிரி இப்போ உனக்கு என்ன குறை, இப்போ இது இருக்கு அது இருக்கு, என்ன இதையும் போட்டுக்கோங்கிற மாதிரி கிளாடியேட்டர்ஸ் இருக்கு. கிளாடியேட்டர்ஸ் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ப்ரோ இப்போ ஆக்சுவலாக சண்டே ஏதாவது ஒரு படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன். இப்போ முதராத்திரி போகலாமா ஹாய் போகலாமா ப்ரோ? ரெண்டுல எது நல்லா இருக்கு? முதராத்திரி போயிட்டு வாங்க. முதராத்திரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஆனா நல்ல படம் தான் அது. இல்ல நான் அதாவது முதராத்திரி, ஹாய், ஒன்ஸ் மோர், இந்த 3 படம் இருக்கா. இதுல 3மே ஒரே தரம் தான். அதாவது நீங்க ஈக்குவல் கணக்கு பண்ணீங்கன்னா 3மே ஒண்ணுதான். அதுல ஹாய் எனக்கு கொஞ்சம் பெட்டர் படியா தெரியும். இதான் நீங்க முதராத்திரி பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன டீம் பார்த்துட்டு வாங்க. ஹாய் பாருங்க. இந்த 2 நான் சஜஷன் பண்ணுவேன். ஹாய் ஆமா தியேட்டர்ல ஹாய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். ஹாய் எனக்கு இந்த வாரத்துல அந்த ஒரு படம் தான் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவேன். இந்த வாரம் அந்த 3 படத்துல ஹாய் தான் நான் சஜஸ்ட் பண்ணா ஹாய் சொல்லுவேன். இந்த வாரம் வந்த படங்களுக்கு இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தான்னு கேக்குறேன். பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? ஓகே. ஏன்னா ஃபிளாட்டாவே போயிடுச்சு, காமெடியும் இப்போ ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எமோஷன் சீன்ஸோட அங்கங்க வர காமெடிஸ் தான் ஒர்க் ஆகுது. ஆமா செகண்ட் ஹாஃப்ல காமெடி நல்லா இருக்கும். எமோஷன் பிரபு நல்லா பண்ணிருப்பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ரோல் பிரபுக்கு. அந்த எமோஷன் நல்லா இருந்துச்சு. பட் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று வருமே, அது கொஞ்சம் சொதப்பல். பட் ஏன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கவே இல்லையா, நான் நினைச்சேன் ஓகே இது அவுட் தான் போல இருக்குன்னு. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் பெட்டரா இருந்துடலாம்னு தோணுச்சு. இங்க ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்தாங்க. கமலை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே பிடிச்சிருந்துச்சு? கமலே காண எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எனக்கு அதான் ஆச்சரியமா, ஓவர்சீஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற பண்ணிட்டு அப்படிட்டாங்களா, இல்ல ஓவர்சீஸ்ல அந்த கூட்டத்துக்கு அதை என்ஜாய் பண்ணி பாக்குறது அந்த இந்த சீன்ஸ் செட் ஆகலன்னு தெரியல. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இல்ல அங்க ஜென்சி கிட்ஸ் ஜென்சி ஆடியன்ஸ். ஏங்க அப்படிலாம் பார்த்தா நம்மளும் உட்காந்து நம்ம வயசுல ஆடிங்க. நீங்க சொல்றேன், இங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல பார்க்க வரது கூட நம்மள மாதிரி ஆட்கள் தான் பார்க்க வராங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்னன்னா படம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோகபித்த ஒரே கருத்து சொன்னா மட்டும்தான் அவங்க பார்க்க வராங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஸ்கிப் தான் அவங்களுக்கு. அந்த இல்லைன்னா இந்த மாதிரி டிசி மாதிரி படங்கள், அனிருத், அப்புறம் இந்த ஹிப்ஹாப் ஆதி படங்கள், இது மாதிரி ஏதோ சாங்ஸை வச்சு வர படங்கள், மியூசிக்கை வச்சு வர படங்கள் தான் அவங்க எதையுமே பார்க்காம வர படங்கள். அப்படி இல்லையா அது விஜய் படமா இருக்கணும், அஜித் படமா இருக்கணும், ஃபேவரட் ஆக்டர்ஸ் படமா இருக்கணும். இதுல தாண்டி வரணும்னா ஃபுல் கம்ப்ளீட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தா மட்டும் தான் வராங்க. ஓகே ஓகே. பட் இந்த ஒன்ஸ் மோர்ல சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது மட்டும் தான் பயங்கரமா இருக்கு. ஆமா அவ்வளவு அதான் சொல்லிட்டேன், சாங்ஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? ஓகே ஓகே. முதராத்திரி ரிவ்யூ போடணும், அதை மிஸ் பண்ணேன் ஆக்சுவலா. அதுவுமே நல்ல 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 டைரக்ஷன். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே, டெபியூ தானே, பையன் நல்லா பண்ணிருக்காரு. ஆமாமா ஃபர்ஸ்ட் படம் தான். அது மாதிரி தெரியல, நல்லா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் திரும்ப அது ஒரே இடத்துலயே சுத்திட்டு இருந்துச்சா, அதனால கொஞ்சம் நல்லா கம்பேரிட்டிவ்லி. பட் ஓவரால் பார்க்கும்போது அது பார்க்கலாம் அந்த படம். என்கிட்ட கேட்டா ஓடிடி படம் தான், பட் நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. ஓடிடிலயுமே இந்த வாரம் என்ன ஆல்பா, அன்பே டயானா, பந்தர், 3-4 படம் இருக்கு, நல்ல படம் இருக்கு. இன்னொரு ஒரு படம் வந்திருக்கே ப்ரோ, என்னமோ ஒரு தமிழ் படம். படமே தேர்ட் லவ், லூர்க். தமிழ்ல இல்லையா? அன்பே டயானா. ஓகே. நியூட்டன் தேர்ட்ல நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா இருக்கா? ஓகே.
சுமந்த். பார்க்கலாம். ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. த்ரில்லரா இல்ல ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா? த்ரில்லர், ஐ மீன் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. மகேஷண்ணா நீங்க என்ன எந்த பக்கம்? வர முடியும். சித்தப்பு நீங்க எங்க அப்படின்னு வடிவு கேட்பாரு, அந்த மாதிரி தான் வந்துட்டு தான் இருக்கேன் நானு, அமைதியா கேட்டு. ப்ரோ GTA 6 கேம் பிளேக்கு ரிவ்யூ போடுங்க ப்ரோ. GTA 6 கேம் பிளே அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் GTA பத்தி பேசினீங்க பரணி. பரவாயில்ல விடுங்க கிறிஸ்டியோ ப்ரோ. பரணி ப்ரோ இப்ப மட்டும் வாய்ஸ் வருது. வாய்ஸ் என்னாச்சு? சேவன் பொங்கலுக்கு வரல மகேஷ் ப்ரோ, சேவன் பொங்கலுக்கு வரல. கமல் அதுக்கு நீ வேற தொண்டை அடைச்சிருச்சு. சார்பட்டால முத்துக்குமார் வந்து சொல்லுவாரு, நல்லா மான் குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருந்த பிள்ளைய எப்படி அடிச்சு உடைச்சு படுக்க வச்சிருக்காங்க பாத்தியா, அந்த மாதிரி ஆயிட்டாரு பரணி. 6 மாசத்துக்கு முன்னாடியே ரிடம்ஷன் எல்லாம் போட்டீங்க பரணி ப்ரோ, இப்படி முடிச்சு விட்டாங்க. ஒரே கத்திக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சரி அமைதியா பேசுவோம் மீன் பேசுறேன், அவ்வளவுதான், வேற இன்னும் இல்ல. சரி, இந்த பிக் பாஸ் காமன் மேன் யாராச்சும் பாக்குறீங்களா? அதெல்லாம் பாப்பாங்களாங்க இப்ப ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா மனுஷன் பிரியாணிக்கு அடிச்சுக்காம நீ ஒரு வீடியோ பார்த்தேன், அதே மாதிரிதான் நேர்லயே அடிச்சுக்கிறேன். அதை போய் ஒருத்தன், அதாவது ரைட்டு மனுஷன் எவ்வளவு தள்ளி பயல் ஆயிட்டான் அப்படிங்கிறத அப்பப்போ படம் பிடிச்சு காமிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப ஓவரத்தான் போறேன் எனக்கு. அது மனுஷங்கன்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாதுல்ல, கொடுத்துருக்க டாஸ்க் அப்படி கரெக்டா அப்படிதானே பண்ணி ஆகணும். தெரியல எனக்கு. அதை விட இல்ல உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்க நினைச்சேன், மண்டாடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க ஒரிஜினலா, அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் ஒப்பீனியன் சொல்லுங்க கேட்போம். யாரு மண்டாடி ப்ரொமோஷன்ஸ், ஐமேக்ஸ் போஸ்டர். இல்ல அதெல்லாம் வேணும், எதுவுமே சொல்லாதீங்க பாருங்க. ஜஸ்ட் மண்டாடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் மண்டாடி எனக்கு வந்து நல்ல ஹோப் இருக்கு. அந்த மேக்கிங் பார்த்தேன், அப்புறம் சூரி டெடிகேஷன், ஸோ இதனால அந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு இருக்கு. ஆனா டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்ததும் இல்லை நமக்கு. இந்த மாதிரி போட் ரேஸா, அந்த போட்டா, அந்த மாதிரி எல்லாம் வந்ததே இல்லை. அதனால கண்டிப்பா கிங்ஸ்டன் மாதிரி ஆகாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மண்டாடி நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா மண்டாடி சர்தார் 2 வருதா, டிமாண்டா காலனியா? நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மண்டாடி தான் ஃபர்ஸ்ட்ல. டிமாண்டி வரல, சர்தார் 2வே சரி வேணா விடுங்க. சர்தார் 2வே வராது போல. இப்ப சர்தார் 2 வரலனா மண்டா இது டிமாண்டி காலனி ட்ரை பண்ணுவாங்களா ப்ரோ? சர்தார் 2 வருமே. சர்தார் 2 என்னாச்சு வரும்? நான் நேத்து இல்ல புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓவர்சீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் சர்தார் 2க்கு புக்கிங் தான்றாங்க. ஃபைனான்ஷியல்ல மாட்டிருமோ? ஃபைனான்ஷியல் தான் ப்ரோ. இல்ல ஆமா ப்ரோ, கருப்பை விட அதிகமா இருக்கும். அப்பா ஃபைனான்ஷியல் அப்ப ஏதாச்சும் பண்றாங்களா? அதான் மண்டாடி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே ப்ரோ. இவங்க வந்து ஒரு இது பண்றாங்கல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துறாங்க, ஒரு பிஆர் மாதிரி பண்ணி, அதான் பிஆர் மாதிரி பண்ணி ஆகாம இருக்கும். அதான் பண்றது அவங்க கடமை தானே, அது பண்ணிட்டு போட்டும். எதா இருந்தாலுமே நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன பண்ண உங்க ஆள் பிஆர் பண்றது இல்லன்றதுக்காக மத்தவங்க எல்லாம் பண்ணக்கூடாதா ப்ரோ? பண்ணக்கூடாதுன்னு இல்ல, இந்த ஆள் பண்ணி அடி வாங்கணும் நவம்பர் 14. அந்த மாதிரி யாரும் பண்ண வேணாம், அப்படி வாங்காதீங்க தான் எல்லாரையும் எச்சரிக்கை தான். அவங்களுக்கு தெரியும்ல, அதுலயுமே ஒரு ரிஸ்க் இருக்கு இல்ல. ஓவரா பண்ணிக்கிட்டு நம்ம டாக்ஸிக் மாதிரி அடின்னா வெளுத்துருவாங்கல்ல. சரி, ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு எனக்கு. அது ஜஸ்ட் வம்புக்கு இருக்காலாம் கேட்கல, ஒரு சந்தேகம் மட்டும், ஒரு டவுட், ரொம்ப நாள் டவுட். தமிழ் சினிமால அந்த கடல் சார்ந்து எடுத்த படங்கள்ல ஏதாவது ஹிட்டான படம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? கடலோர கவிதைகள், நீர்ப்பறவையில அந்த அளவுக்கு பெரிய ஹிட் கிடையாது. விடுங்க நீங்க நீர்ப்பறவை ஓடலையே, நல்ல படம்னு பேர் வாங்கிச்சு அவ்வளவுதான், ஆனா ஓடல. அதான் பேர் வாங்கின படம் அவ்வளவுதான். சரி கேளுங்க, ஏதாவது சொல்லுங்க. கடல் மீன்கள் விட்டுருங்க, கடல் மீன்கள்லாம் டைட்டில் இருக்குது, ஏதாவது அதான் காமிக்க மாட்டாங்க. கடல்னு எனக்கு சுறா சுறா யார் சொன்னது என்ன? பரணி ப்ரோ தானே சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லுங்க, அந்த மாதிரி சென்டிமெண்ட் இருக்கான்னு ஓடாதுன்னு. இல்ல நான் கேக்குறேன், நான் ரொம்ப நாளா பாக்குறேன் இது வரைக்கும் தமிழ்ல. அது சமீபத்துல நான் கடந்த ஒரு 15-20 வருஷத்துல கடல் சார்ந்த படங்கள் எந்த படமே எனக்கு தெரிஞ்சு ஓடினது இல்ல. ஏதாச்சும் ரொம்ப நான் கடைசியா கிங்ஸ்டன் கடல்னு பேர் வச்ச கடலா இருக்கட்டும், இல்ல வேற எந்த படம் கடல் சார்ந்து, தேவராவே கடல் சார்ந்து தானே, தேவரா, அப்புறம்
சொல்ல வந்த ஞாபகம் இருக்கு. என்ன படம் வேணும்? நானும் சமீபத்துல ஒரு 20 வருஷத்துல யோசிச்சு பார்த்த வகையில கடல் சார்ந்து எந்த படம் ஹிட் ஆச்சுன்னு யோசிச்சு எதுவுமே எனக்கு ஞாபகத்து வரல. அது ரொம்ப நாள் டவுட் எனக்கு. அண்ணா சிட்டிசன் ஏங்க சிட்டிசன் 20 வருஷம் முன்னாடி போய் 99ங்க அது. அப்படி கணக்கு கூட 27 வருஷம் ஆச்சுங்க. சிட்டிசனுமே பெரிய பிளாக் பஸ்டர் கிடையாதுங்க அது. வடச்சென்னை எடுத்துப்பீங்களா ப்ரோ அந்த கணக்குல? வடச்சென்னை எடுத்துப்பீங்களா? வடச்சென்னை கேங்ஸ்டர் படம். கடல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேரக்டரா இருக்குங்க, நீங்க கடல உள்ள இழுத்துறாங்க. இல்ல படம் ஃபுல்லா காட்டுவாங்களே அதனால. பிரகாஷ் இது இந்த கடல் உப்பண்ணா 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 அனார்கலி. நீங்க தமிழுக்கு வந்துருங்க. தமிழ்ல அது ரொம்ப ரேர் ஜானர் தான் ப்ரோ, கடல் சார்ந்து எடுக்கிறது. இல்ல நான் நிறைய நோட் பண்றது என்னன்னா, கடல் சார்ந்து எடுத்த படங்களோட அந்த தூத்துக்குடி சைடு, அதாவது தூத்துக்குடினா கடல் அது அங்க இல்லைனாலும் தெரியாது, அந்த சார்ந்து எடுக்கிற படங்கள், துறைமுகம் அது இதுன்னு போனாலும், இந்த ஹார்பர்னு போனாலே அதுவும் ஃபிளாப் ஆயிரும். நீங்க அகிலன் எத்தனை ஹார்பர் படங்கள் பாத்தீங்கன்னா இப்ப பெருசா பாத்தீங்கன்னா கூலியும் இல்ல எந்த இந்த ஹார்பர் சம்பந்தமா எடுக்கிற படங்கள், இந்த கடல் சார்ந்து எடுக்கிற படங்கள் பெரும்பாலும் நான் பார்த்து தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு ஓடுனது இல்லை. அது அந்த ஹார்பர் சார்ந்து இந்த அட்டகாசம் வரும், அந்த தூத்துக்குடி அந்த உப்பு அது இதுன்னு பயங்கரமா அது மாதிரி ரேரா 1-2 இருக்கும். அது முழுக்க கதையை ஒட்டி அதுல வராது. திங்கத்துல ஒரு சின்ன ஒரு இதுதான் பங்கு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் அதுல. ஆனா அதுல தூத்துக்குடி கான்செப்ட் ஹரி மட்டும் ஒதுக்கிடுவார். திருநெல்வேலி தூத்துக்குடியை வச்சு ஹரி மட்டும் தனியா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. சாமி அந்த மாதிரி தனி கேட்டகரியில போவாரு. ஆனா எனக்கு பெரும்பாலும் ஒரு மைண்ட்ல ஓடும் கடல் சார்ந்து, கடலுக்கு இந்த கடல் மீனவர்கள் இது சார்ந்து போனாங்கன்னா எந்த படம் நான் மீனவர் நடிச்சு எந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னு பாக்குறேன். மீனவர்லயும் எதுவுமே பெருசா வரல, கடல் சார்ந்து வரல, கடலை வச்சும் வரல. அதுக்காக கேட்டேன். சரி ஒரு டவுட்ல இருக்கு, ஒருவேளை அப்படி ஹிட் ஆச்சுன்னா மண்டாடி தான் ஒரு 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு தமிழ்ச்சிமா அப்படி ஒரு ரேர் இது பண்ணதுன்னு நினைச்சுக்கலாம். வேணாம் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் கேட்டுருங்க. ராஜ்குமார் பெரியசாமியும் ஏதோ ஒரு இன்டர்வியூல ஓம் வந்துட்டு அங்க சொன்ன டேட்ல வராதுங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. எல்லா நியூஸ் சேனலும் நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2மே தீபாவளிக்கு போகுங்கிற பட்சத்துல அந்த அக்டோபர் 15க்கு எந்த படங்கள் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. அந்த பேட்டி பார்த்தேன் தந்தி டிவில, அது கிளிப்பிங்ஸ் ஒரிஜினல் இல்லைங்கிறதா தெரியல. ஆனா அந்த பேட்டி பார்த்துட்டு ஒருவேளை அது உண்மையா இருக்குங்கிற பட்சத்துல, ஒருவேளை ஜெயிலர் 2 போஸ்ட்போன் ஆகுங்கிற பட்சத்துல 2 பேரும் அப்படியா அக்டோபர் 15க்கு சூப்பரான டேட்டை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த வருஷத்துல தீபாவளியை விட பெஸ்ட் டேட்டுங்கிறது அக்டோபர் 15 தான். ஓகேங்களா? ஜெயிலர் 2க்காக வந்து இவர் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா லேஸ் போக்கில் கொஞ்சம் வேலையை ஸ்லோவாக்கி ஓம் தள்ளி வைக்கலாம்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகல அதுவும் ரெடி ஆகலைன்னா கண்டிப்பா அந்த டேட்டே மிகப்பெரிய வேஸ்ட். ஆனா இப்பயே தெரிஞ்சுன்னா ஓம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேட் தள்ளி போகாது ஒருவேளை இவங்க வேகமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா. ஆனா அப்படி ஒன்றும் நியூஸ் பண்ணல. தமிழ் சைடில் இன்ன வரைக்கும் ஜெயிலர் 2 வந்து போஸ்ட்போன் சொல்லவே இல்லைங்க. தமிழ் சைடு நான் இன்னைக்கு கூட கேட்ட வைக்கல. ஆனா 1-2 பேர் மட்டும் தான் சொல்றாங்க. அது கடைசி நேரத்துல சொல்லுவாங்க, இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆகும், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆகும் தெரியுங்கிறாங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல படம் ரிலீஸ் இல்ல. ப்ரோ மெய் நினைக்கிற பதில சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாருன்னு புரியுது. கடைசியா சர்தார் 2 இங்க இல்லைன்னா அங்க போகுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் நினைப்பாங்க அக்டோபர் 15 பெஸ்ட் டேட். ஆனா அதுக்காக நீங்க சர்தார் 2 தள்ளி போனீங்க. சர்தார் 2 யாரு பஞ்சாயத்துனா இந்த பஞ்சாயத்து முப்ப முடியலன்னா அப்பயும் முடிய போறீங்க. ஷூட்டிங் முடியல நீங்க சொல்றது நாயங்களாம். பஞ்சாயத்துங்கிறப்ப எப்போ வந்தாலும் அது பஞ்சாயத்து தான். நீங்க நல்ல டேட் பெஸ்ட் டேட் அதெல்லாம் அடுத்து விட்டுருங்க. இந்த தேதியில கிளியர் பண்ணாதான் இந்த பஞ்சாயத்து சீக்கிரம் முடியும். அந்த தேதியில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்சாயத்து கூடும். 2 பேருங்கிறது 4 பேரா மாறும். அது ரொம்ப ஆபத்து. இல்ல நான் அதுக்காக கேட்கல பிரகாஷ் ப்ரோ. இப்போ மூக்குத்தி அம்மன் 2, டயங்கரம், DC3, கராத்தே பாபு இதெல்லாமே டேட் தெரியாம இருக்குல்ல. அதுல நீங்க சொல்ற எந்த படமும் தியேட்டர்ல வராது இப்போதைக்கு. நீங்க சொன்ன லிஸ்ட்ல எதுவுமே வராது. கராத்தே பாபு வராது, மூக்குத்தி அம்மன் 2 வராது. அப்ப வேற என்ன சொன்னீங்க? ஜீனி வராது. டிமாண்டி காலனி 3 மட்டும் தான் வரும். ஆனா பேஷன் ஸ்டுடியோஸ் என்னைக்குமே நான் நம்ப மாட்டேன். பேஷன் ஸ்டுடியோஸ் எப்போ திடீர்னு டேட்டா மாத்தி போடுவாங்க. அவங்க படத்தை நான் நம்ப மாட்டேன். தீபாவளின்னா அந்த படம் வருது இல்ல, சூர்யா 47 இல்ல அதுவுமே ஒரு சின்ன இக்கன்னா வச்சுட்டாங்க. அதுலயும் சூர்யா 47 வந்து வெளியாகிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அந்த படம் வந்து அடுத்த வருஷம் தான் வரும், 2027க்கு தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 15, 10 அந்த தேதி 20 அந்த மாதிரி தள்ளி வைக்கிறாங்க. அப்ப தீபாவளி ரிலீஸ்னா அவங்க இன்னைக்கு தேதிக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்கணும். டைட்டிலே அனௌன்ஸ் பண்ணல. அவங்க செப்டம்பர் 10, 15, 20 அந்த 3 தேதிகள்ல ஃபர்ஸ்ட் லுக் விடலாம்னு ஐடியால இருக்காங்க சூர்யா 47க்கு. விஸ்வநாத் கொஞ்சம் புரியுது. விஸ்வநாத் சன்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல விஸ்வநாத் சன்ஸ் வந்து சரி இந்த ரன் முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துடலாம்னு அதை கொண்டு வராங்க. இல்ல அதுதான் விஸ்வநாத் சன்ஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆன கம்ப்ளீட்டா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இது அனௌன்ஸ் பண்ணாலும் 1 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு படத்துக்கு ஒட்டுமொத்த அப்டேட் விட முடியாது இல்ல. பெரிய படம் அது ரொம்ப சின்ன படமா மாறிடுவீங்க அப்படி விட்டீங்கன்னா. அது இந்த படத்தை ஒரு பெருசா நம்புறாங்க. நவம்பர் 4 தீபாவளி. நவம்பர் 4
நவம்பர் 4 7 அது தெரியல கழுத. ஆனா நவம்பர் 7 தீபாவளியும் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க நவம்பர் 4 ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல. ரொம்ப கஷ்டம். அதனால நெருக்கடியில ரிலீஸ் பண்ணா சூர்யா படம் அதோட வேல்யூ போயிடும்ல. அது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்றது அந்த படத்துக்கும் பெட்ரு. சூர்யா படிச்சவன் அடுத்த வருஷம். ஆனா எனக்கு இன்னும் தர்மன் வந்து பொங்கல் ரிலீஸுங்கிறாங்க, இப்போ சேவன் சம்மர் ரிலீஸுங்கிறாங்க. அதுல ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ எனக்கு தர்மன் பொங்கல் ரிலீஸுங்கிறப்ப இந்த ஜெயிலர் 2 போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க இதுவே ரொம்ப ஷார்ட் பீரியட். நீங்க அக்டோபர் 15 பரவாயில்ல, அதுலேயே நவம்பர் 15 டிசம்பர் 15 ஜனவரி 15 90 நாள் கேப்னாச்சும் வருது இல்ல. நவம்பர் டிசம்பர் ஜனவரின்னு ஒரு 30 90 நாள் கேப் வந்துடும். ஆனா அதை தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிரும், க்ளோஸ்ல வந்துடும். அதுக்கு இதுவே பெட்டர் ஆப்ஷனா தோணும். கரெக்ட். நான் என்ன பார்க்கணும், சூர்யா வந்து ஆல்ரெடி 100 crore 2 இனி 1 more போட்டாங்கன்னா ஹார்ட் இருக்கு. இந்த வருஷம் சூர்யாக்கு தான். இந்த வருஷம் ரிலீஸ் பண்றது நல்லது. மாவீரன் ப்ரோ, அப்ப நம்ம ஜெண்டா போட்டு தர்மனை பொங்கலோட பண்ணி நம்ம பொங்கலுக்கு இறங்கிடலாமா? பொங்கலுக்கு சூர்யா படிச்சாலும் வராதுங்க. நீங்க என்ன நீங்க இது கேப்பே இருந்தாலும் வராது. ஒரு படம் தமிழ் படம் வரலாம்னா கூட பொங்கலுக்கு அதை விட வராது. ஏன்னா தெலுங்குல 7 படம் லாக் பண்ணிட்டாங்க. தெலுங்குல 7 லாக் பண்ணிருக்காங்கன்னா 4 படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். நீங்க தெலுங்கு மார்க்கெட்டு, மலையாள மார்க்கெட்டு, தமிழ் மார்க்கெட்டு 3ஐயும் கால்குலேட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுவாங்க. அது சூர்யாவோட ஓன் தயாரிப்புனா கண்டிப்பா அதெல்லாம் பார்ப்பாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதான் தெலுங்கு இன்சூரன்ஸ் போட்டாச்சே, இந்த கேரளாவை ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட வேண்டியதா பொங்கலுக்கு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க, படம் எடுக்கிறது இந்த படத்தோட கால்குலேஷனே ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க மலையாளத்துக்கான ஆடியன்ஸ் கிடையாது இந்த படம். இந்த படம் டார்கெட் ஆடியன்ஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு தான். அதுக்கேற்ற மாதிரி தான் படமே எடுக்கிறோம். மலையாளத்துல எக்ஸ்ட்ரா போஸ்ட். மலையாளத்துல இப்ப பாக்குற படங்கள்லாம் பாருங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு படங்கள் மாதிரியான படங்கள் தான் மலையாளத்துல ஓடுது. ஆக்ஷன் படங்கள் பயங்கரமான கமர்ஷியல் மாஸ் மசாலா படங்கள் தான் ஓடுது. டிசி பிளாக் பஸ்டர், பிளாஸ்ட் பிளாக் பஸ்டர். நீங்க மென்மையா எடுக்கிற படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் கிடையாது. 10 கோடி தாண்டின படம் டிசியும் பிளாஸ்டும் தான். பிப்ரவரிக்கு ரெடி ஆகிக்க வேண்டியது. அதான் தெரியல, இப்போதைக்கு இல்லங்கிறதா அந்த படம். 2027க்கு தர்மன் வந்தா வேற எந்த படமும் வராதா ப்ரோ? இல்ல புருஷர் வருவாரா? புருஷர் ஏங்க அது என்னங்க புருஷர்? இல்ல சொல்றேன், புருஷன் பொங்கல். எனக்கு சரி ரைட் விடுவோம், பொறுமையா வரட்டும். இந்த மூக்குத்தி 2 இருக்கு, புருஷன் மூக்குத்தி அம்மன் 2 வந்துதாங்க. புருஷன் வரணும். அதாவது அவங்க வேல்ஸ் வெளியில கட்டையை போட்டுருவாங்க. ஓகேவா? மூக்குத்தி அம்மன் 2 ரெடி ஆகணும். மூக்குத்தி அம்மன் 2க்கு டேட் இல்லை. அவங்க ஐடியா பண்றது அதாவது டிசம்பர் இந்த கிறிஸ்துமஸை பொறுத்த வரைக்கும் மூக்குத்தி அம்மன் 2 இறக்கலான்னு சில பஞ்சாயத்துகள் இருக்கு. அந்த பஞ்சாயத்துல முடிச்சு அதை வந்து மூக்குத்தி அம்மன் 2 இறக்கணும். அந்த பஞ்சாயத்து முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இப்ப அப்கமிங்ல வர எந்த பெரிய படத்தோட டேட்ஸ்லயும் ஒரு தெளிவான பதில். இன்னொன்னு என்னன்னா, செப்டம்பர்ல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் குழப்பம் வரும். ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வச்சதே எல்லாம் ரீசெப்ட் ஆக போகுது போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. பெரிய படம் பிரகாஷ் ப்ரோ வரட்டும். செப்டம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட். செப்டம்பரே வரப்போதாங்க. ஆகஸ்ட் 28 ஆயிடுச்சுலங்க. 28 ஆமா. நல்ல ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்ல ஏகப்பட்ட ரிலீஸ் டேட் அப்டேட் வரும். அதுக்கப்புறம் என்ன நிறைய கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அப்படியே ரீஷஃபில் ஆகும். அது கிளாடியேட்டர் டேட்டு போட்டுருவாங்க, அதுவும் வந்துடும். கிளாடியேட்டர் வருமானம் அதெல்லாம் இல்ல, டைரக்டா ஓடிடி போயிருந்தோம். தியேட்டர் ரிலீஸ் தான் அக்டோபர்ல பிளான் பண்றாங்கிறாங்க. அக்டோபர் அது என்ன தேதி பிளான் பண்றாங்க? ஆனா ஒருவேளை போகும். அது பேர் என்ன, அக்டோபர் 15 வேலைன்னா அதை இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை தீபாவளிக்கு 2 தேதி எது காலியாக இருக்கோ அந்த தேதியில வந்துடும் நினைக்கிறாரு. அத மொத்தமா நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து ஜியோ ஸ்டுடியோஸ்க்கு போறாங்க. பிசினஸ்லாம் நமக்கு தெரியாதுங்க, அவங்க என்ன பண்றாங்க ஏது என்னலாம். அவங்க பிளான் அக்டோபர் பிளான். அதுக்கேற்ற மாதிரி வேலையை முடிச்சுட்டாங்க. படத்துல ட்ரெய்லரும் சென்சார் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்க படத்தை அதை வந்து ரெடியா தான் வச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அதுக்கான மியூசிக் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முன்னாடியே. அப்புறம் நிப்பாட்டி வச்சிருந்தாரு. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்கான பிஜிஎம் ஒர்க்கை. ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டு தானே இருந்துச்சு. அது ஜீவிக்கு வேற தொட்டதெல்லாம் தங்கமா வந்துட்டு இருக்கு இந்த வருஷம். என்ன ஒண்ணு, அக்டோபர் 15 சூப்பர் டேட். அதை யாரும் விடக்கூடாது. ஜெயிலர் 2 விடக்கூடாது. ஜெயிலர் 2 அந்த டேட்டை விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டேட்டே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. தீபாவளி வந்து ராமாயணா வருதுனாலும் இந்த ஹிந்தியில வந்து இந்த கூலி வரும்போது வார் 2 வந்து வார் 2 அது என்ன படம், ஜெயிலர் வரும்போது ஒரு படம் வந்துச்சு. ஹிருத்திக் ரோஷன் படம் ஒரு படம் வந்துச்சு ஜெயிலர் வரும்போது.
ஜெயிலர் வரும்போது கதர் தான் வந்துச்சு ப்ரோ. கூலி வரும்போது வார் 2. வார் 2 வந்துச்சு. இப்படி போட்டு ஏகப்பட்ட படம் கிளாஸுக்கு வந்து இறக்கி விடுறது. இதுல ராமாயணம் இறக்கி விட்டதுக்கு பதிலா சும்மா அக்டோபர் 15 இறக்கி விடலாம் ஃப்ரீயா. ஆனா தெலுங்கு சைட்ல மட்டும் 100% உறுதியா சொல்றாங்க ஜெயிலர் 2 போஸ்ட் பண்ணாங்க. சுகுமார் ப்ரோ, கிறிஸ்டபர் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா ஓவர்சீஸ்ல ஜெயிலர் 2 போஸ்ட் பண்ணாங்க? இல்ல, அதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இல்லையே, ஆனா ஓவர்சீஸ் டீல் க்ளோஸ் ஆகல. படம் அப்படிலாம் போட மாட்டாங்களே ப்ரோ. இல்லன்னா கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க. அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஜெயிலர் 2 வருதுன்னா கண்டிப்பா அந்த படம்லாம் வராது அந்த டேட்ல. ஜெயிலர் 2 வரனாலதான் AK-47 தசராக்கு 2 வாரம் முன்னாடி தசராக்கு ரிலீஸ் பண்றாங்க. 2ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. இல்லன்னா அதுவே தசராக்கு தான் வரும் ஜெயிலர் வரலன்னா. சரி, ஜெயிலர் வரலன்னா ஓம் தானே, ஓம் டீம் கண்டிப்பா தூக்கிட்டு வருவாங்கல்ல, வந்துரும்ல. ஓம் இன்னும் ஷூட்டிங் தெரிஞ்சாதானே ஓம் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அவங்க சொல்லணுமே, சீக்கிரமும் சொல்ல மாட்டாங்க, இழுத்துட்டே போறாங்க. ஜெயிலர் 2 வந்துரும். எல்லாம் முடிஞ்சுல, அந்த படம் எல்லாம் விட்டாங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து இது வருதான் பிரகாஷ் ப்ரோ, அந்த நானி பாரடைஸ்ல இருந்து செகண்ட் சிங்கிள். ஆமா, அது என்னமோ கான்செப்ட்ல போடுறாங்களாம். நான் எல்லாம் நினைச்சேன் டாக்ஸியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரெட்ட குடிமைக்காரனை பார்த்தாலே எல்லாரும் பயத்துல ஓடுறாங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்குதான் பிரகாஷ் ப்ரோ, அதுக்குதான் ஒரு மீம் பார்த்தேன். ஐயா ஐயா இது ஆயா சேர் பாட்டு இருக்கு அப்படின்னு. டாக்ஸிக் தான், அந்த டாக்ஸிக் ரூட்ல தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பாரடைஸும். நானியுமே இந்த ஃபீல் குட் சார்னா நம்ம மக்கள் கொஞ்சம் செட் ஆகும். ஆமா, அவருமே சரி, விஜய் தேவரோடவும் சரி, இவங்கலாம் வந்து அந்த ஃபீல் குட் மூவிஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா கருப்பு அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ கடுப்படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஆக்ஷன் பண்ணலாம், இந்த மாதிரி வித்தியாசமான கெட்டப்பு ஒரு ஒரு ஏதோ ஒரு பண்றேங்கிற மாதிரி பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சொதப்புனா மொத்தமா சேர்த்து அடிக்க தோணும். சில படங்கள் அப்படி இருக்கும், போஸ்டர் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும்ல. அந்த மாதிரி இந்த பாரடைஸ் பார்த்தாலே டபுள் கெட்டப், அந்த தாடி, அந்த பேர் என்ன சடை, பேரே ஜட வேற வச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல, கேட்டா யூனிக் இதுங்கிறாங்க. இந்த பாரடைஸ் அப்புறம் ரணபாலியா இதெல்லாம் போஸ்டர் பார்த்தாலே ஒரு வைப் வரல. என்னன்னா ரெண்டுக்குமே நல்ல நல்ல டேரக்டர். தசரா எடுத்த டேரக்டருங்கிறனால அந்த பாரடைஸை கொஞ்சம் நம்பலாங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஷியாம் சிங்கா ராய் எடுத்த டேரக்டர் இந்த ரணபாலி. அது எனக்கு ஷியாம் சிங்கா ராய் பிடிக்கும். சரி, அப்ப அவங்க நல்ல படம். அப்ப அந்த டேரக்டர்களை வச்சு 2 படத்தையும் நம்ப வேண்டியதா இருக்கு. ப்ரோ, அந்த ஜடதான் படத்தோட மெயின் பிளாட்டே. இவ்வளவு பேர் நீங்க தசரா இது பண்ணுவீங்க, தசராவே வந்து ஒர்க் ஆகாத ஒரு படம், ஒரு ஓகேவான ஒரு படம். தசரா நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நானி எப்பயுமே இது வந்து என்னன்னா ப்ரோ, நானி வந்து இப்ப ஹிட் 3 மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு நடுவுல ஒரு ஃபீல் குட் படம் பண்ணிட்டு பாரடைஸ் பண்ணா நமக்கு ஒன்றும் தெரியாது. திடீர்னு பேக் டு பேக் இந்த மாதிரி படம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ இது தசரா முடிச்சுட்டு ஹாய் நானா பண்ணிட்டு, ஹாய் நானா முடிச்சுட்டு இதுக்கு போனாரு மறுபடியும் அந்த இந்த படம் ஹிட் 3 தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி போலாம் ரூட்டா தான். ஆனா இந்த வாட்டி பேக் டு பேக் இந்த மாதிரி இந்த ரத்த கிளறியான படமா நடிக்கிறாரு. என்னன்னு தெரியல, பாப்போம். ஆனா ஹைப் பயங்கரமா தான் இருக்கு பாரடைஸ். இங்க போனாலும் ஆயாசர் பாட்டை போட்டுறாங்க எல்லா பக்கமும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அன்பே டயானா நல்லா படம் ப்ரோ. அன்பே டயானா நல்லா இருக்குமா? ஓகேவா இருக்கும். அதாவது ஒரு 50% ஓகே, உங்களுக்கு போர் அடிக்காது. 50% ஓகேவான படமா இருக்கும். 50% கொஞ்சம் உங்களுக்கு ஒத்து வராது. ஏதோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த காமெடி நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு 50% நல்லா இருக்கும் படம், அவ்வளவுதான். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் படம், அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு பார்க்கணும். மியூசியம் ஒர்க் 2 அப்டேட் ஏதாச்சும் இருக்காங்க? ஏங்க அது மியூசியம் ஒர்க் 2வா இல்ல ஜஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் 2வான்னு தெரியலங்க. பார்த்தா ரிலீஸ் பண்றாங்க தவிர படம் அப்டேட் போட மாட்டாங்க, டேட் போட மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. செப்டம்பர் 25 டேட் போட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து டேட்ல அடுத்த 5th சிங்கிள்ல போட்டுருக்காங்க. டேட் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரியல.
இன்னைக்கு வந்து போஸ்ட் டேட் இருக்கு பிரகாஷ் bro. 25 டேட் இருந்துச்சு. ஃபிஃப்த் சிங்கிள் ஆல்ரெடி 4 பாட்டு வந்துச்சு அதுல. ஏற்கனவே 4 பாட்டு ரிலீஸ் ஆச்சு. 3 பாட்டு நல்லா 3 பாட்டு செம்ம ஹிட். அது ஆறா நல்லா இருக்கு. கோவிந்தம்மா ஜென்சி வைப் அதான் நல்லா இருக்கும். அந்த இந்த பாட்டு ஒண்ணு நல்லா இருக்கும். இந்த ரம்யா ரங்கநாதன் ஒரு பாட்டு ஆடுவாங்கல்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதான் கோவிந்தம்மா. கோவிந்தம்மாவா? அது பாரடைஸ், தோரத்தி, அது என்ன இந்த படம், அது எனக்கு ஒரு படம் அதெல்லாம் ஒரே எல்லாம் மியூசிக்கல் வாரா, எல்லாம் மியூசிக்கல் வாரா. ஒரு சைடு ஹிப்பா பாதி, ஒரு சைடு அனிருத், ஒரு சைடு இளையராஜா. ஆமா, இளையராஜா. நாளைக்கே நாளை கழிச்சு ஏதோ ஒரு பாட்டு வருது ப்ரோ, பாத்தீங்களா? இளையராஜா நாளைக்கு தான் வருது. இளையராஜா ராஜா டிரான்ஸ். அது ப்ரோமோவே ஒரு வைபா இருக்கு. கத்துக்கலாம் ப்ரோ, கார்த்திகிட்ட இதை கத்துக்கணும் ப்ரோ. எந்த படமா இருந்தாலும் அதை ஒரு இது பண்றாருல, அதுதான். சின்ன படமா பெரிய படமா ஏதாவது உழைப்பு இருக்கு பாருங்க. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே பரணி, பாய். பரணி ப்ரோ, நாளைக்கு சந்திப்போம். கவலைப்படாதீங்க பரணி ப்ரோ, பை பை. தோல்வி நிச்சயம். உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லதாவே நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த கவலைப்படாதீங்க. சாரி பரணி, நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, கக்கிருங்க பரணி. இந்த மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையேன்ற ஒரு டைம். அவங்க சர்க்காசம் பண்றாங்க. ப்ரோ கவலைப்படு ப்ரோ, உங்க கூட நாங்க இல்ல, உங்க மனசுக்கு எல்லாம் கெட்டதாவே நடக்கும் ப்ரோங்கிறாங்க. ஆமா, கடைசி வரைக்கும் யார் ஸ்பீக்கர் சவுண்ட் வருது? நான் கிறிஸ்டோபர் ப்ரோ ஸ்பீக்கர் சவுண்ட் வருது நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் சுகன் தானா? இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ. சாரி தலைவா, நான் தான் மேபி மியூட் போடாம வச்சிருக்கேன் போல. சாரி. மகுடம் மிஸ்டர் மாதிரி இருந்திருக்க சவுண்ட் வந்திருக்கு இவ்வளவு நேரமோ. நான் அவர் மேல சரி, அவர்தான் மியூட் போடாதனால வருதுன்னு நினைச்சேன். சுகன் தான் வந்திருக்கு. தோசை ஊத்திட்டு இருந்தேன் தலைவா, மியூட் போடவே மறந்துட்டேன். சாரி. எனக்கு இல்ல, அரை மணி நேரமாவா? கேக்குதா பிரகாஷ்? சொல்லுங்க மகேஷ் ப்ரோ, கேக்குது. ஒண்ணு நீங்க டார்க் மேட்டர்னு வெப் சீரிஸ் பாத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, யூனிவர்ஸா போயிட்டு இருக்கோம். அதோட சீசன் 2 இந்த வீக்கெண்ட் வந்திருக்கு. வந்துருச்சா? ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ? நல்லா இல்ல, நான் தெரியல, இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இன்னும் நான் வந்துருச்சேன்னு செக் பண்ணேன். பிரகாஷ் ப்ரோ ஒரு எபிசோடா தான் ரிலீஸ் ஆகும். எவ்ரி வீக் ஒரு எபிசோட். ஓ, ஆப்பிள்ன்றங்காட்டி ஒவ்வொண்ணா தான் வரும். ஆமா, சரி, 1 2 வந்துச்சு. 1 2 வந்துச்சுன்னா அனுப்பி விடுங்க பரணி. ஏன்னா சமீபத்துல ஒரு ட்ரீம் ஒண்ணு வந்துச்சு இல்ல, அந்த ட்ரீமை மேட்ச் பண்ணி பாத்துருவோம். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கும் அது பிடிச்சிருந்தது. நம்ம அதை பத்தி கூட பேசலாம். நான் பரணி ப்ரோ சொல்லி தான் போன வாரம் தான் அது முடிச்சேன். எனக்கு அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் அது. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப எனக்கு எண்டு மறந்துருச்சு. எண்டை மட்டும் ஒரு தடவை யாராவது சொல்லுங்க பாப்போம். இல்ல, எண்டு எல்லாரும் வந்துருவானுங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஹீரோ நிறைய கேரக்டர் வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்து அந்த பாக்ஸ்குள்ள போய் வேற உலகத்துக்கு போற மாதிரி உலகத்துக்கு போயிடுவான். ஒருத்தன்ட்ட விட்டுட்டு போயிடுவான். அவன் தான் கரெக்டான ஆளான்னு தெரியாது, அவன்கிட்ட அந்த ஃபேமிலி விட்டுருவான்ல. அது வந்து யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க, அதுதான் அந்த பொண்ணுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்க கூட போட்டோன்ட்டு மத்தவங்க எல்லாம் விட்டு கொடுத்துற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்துட்டு ஆமா, இவன் வேற எதுக்கு சொல்றதெல்லாம் பார்த்தா ஜீவா ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் லைட்டா அப்படிதான் டார்க் மாதிரி. ஆமா, பிளாக் ஆக்சுவலா பிளாக் நல்ல படம். பார்க்கலனா பாரு, நல்லா இருக்கும் இந்த. ஓகே பரணி, பை. ஓகே பை. தேங்க்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.